குரல் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது பிரபல எழுத்தாளர் ரியா அவர்கள் எழுதிய முள்ளோடுதான் முத்தங்களா நாவல். குடும்ப நிகழ்வுகள், காதல், காவல், சோகம், காமம் என அனைத்தும் கலந்த இந்த கதையை கேட்க தயாரா? வாங்க கதைக்குள்ள போகலாம். மகா அப்பாக்கு மாத்திரை மருந்து வாங்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், சங்கத்துல காசு எடுத்தோம்ல அதை கட்டணும், அப்புறம் உன் தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டணும், அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின கடனை அடைக்கணும், அப்புறம் லிஸ்ட் பெரிதாக போய் கொண்டே இருக்கவும் ஏற்கனவே உடலளவில் சோர்ந்து போய் இருந்தவள் மனதளவிலும் சோர்ந்து போய் அவள் தாயை ஏறிட அவள் பார்த்த பார்வையில் பெத்த தாயின் கண்கள் கலங்கிதான் போனது. பாக்குறேன்மா, இது எல்லாத்துக்கும் என்னால கொடுக்க முடியாது. அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் காசு, அப்புறம் பாப்பாக்கு ஸ்கூல் ஃபீஸ், வீட்டு வாடகை, இதுக்கு மட்டும்தான் என்னால முடியும். இதுவே கஷ்டம்தான். உள்ளே சென்ற குரலில் கூறியவள் எழுந்து அமர தூங்க போனவளிடம் இதை பற்றி பேசி தவறு இழைத்ததை எண்ணி கவலை கொண்டது பெற்ற மனம். அக்கா, நான் வேணும்னா ஸ்கூல்ல இருந்து நின்னுடட்டுமா? நீ ஒருத்தியே எவ்வளோ தான்கா சுமப்ப? நானும் ஏதாவது வேலைக்கு போறேன்கா, உனக்கும் உதவியா இருக்கும்ல. நீ ஒத்த ஆளா இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலக்கா. சொல்லி முடிக்கும் முன்பே கண்ணீர் வெளியேறி விட்டது தங்கை அவளுக்கு. அவள்தான் கூட இருந்து பார்க்கிறாளே தமக்கை படும் கஷ்டங்களை. ஏய், என்னடி பேசுற? இப்போ நீ வேலைக்கு வந்துட்டா நம்ம நிலைமை சரியாகிடுமாடி? என்ன 4 வேலைக்கு நான் போறேனா? அதுல 1 குறையும், அவ்வளோதான். இதுவே நீ படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போனா நம்ம வீட்டோட நிலைமையே மாறிடும்டி. அதுக்காக தானடி நான் போராடிட்டே இருக்கேன். என்னால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்றேன். குட்டி, உன்னால எவ்வளோ நல்லா படிக்க முடியுமோ அவ்வளோ நல்லா படி. அக்கா கஷ்டப்படுறேன்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. என்னை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத. முதல்ல அழாத. பொண்ணுங்க எல்லாம் அழவே கூடாது. அக்கா அழுது நீ பார்த்திருக்கியா? என்கவும் அவள் இல்லை என்பது போல் தலையை ஆட்ட, அழாம போய் தூங்கு போ என்றாள். மணி நள்ளிரவு 2 ஆவதை கண்டு தங்கை ஸ்ருதியும் சரி என்று தலையை ஆட்டி உறங்க முயற்சிக்க மகாவின் தாயோ வேதனை தாங்காமல் அழுகத் தொடங்கினார். அவரை கண்ட மகாவிற்கும் அழுகை வருவது போல் இருக்க, தானும் அழுதால் அவருக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாமல் போய்விடும் என்று நினைத்தவள், அம்மா என்னம்மா, அழாதம்மா. என்ன ஆகிடுச்சு இப்போ? நீ அழுற அளவுக்கு அழாதுன்னு சொல்றேன்ல. படுக்கையில் இருந்து எழுந்து வந்தவள் தாயின் கண்ணீரை துடைத்து விட, நீ வேற யாருக்காவது பிறந்து இருக்கலாம்ல சாமி. இப்படி எனக்கு பிறந்துட்டு படாத கஷ்டமெல்லாம் படுறியே. குரல் உடைந்து போய் அவர் பேச, அப்படியெல்லாம் இல்லம்மா, கண்டிப்பா ஒரு நாள் இந்த நிலைமை மாறும். நீ விடு, அழாத. அப்புறம் நானும் அழுதுருவேன். தூங்குமா, ப்ளீஸ் தூங்கு என்றதும் படுத்து கொண்டவர் மகாவின் முகத்தை கனிவுடன் பார்க்க லேசாக புன்னகைத்தவள் எழுந்து கதவை திறக்க, எங்கம்மா போற என்றார் அவளின் தாய் செல்வி. இல்லம்மா, நான் நீ இரு, நான் வரேன் என்றவள் வெளியேறிவிட தாய் உள்ளம் அவளுக்காக அழுது கரைந்தது. வெளியே சென்றவள் திண்ணையில் அமர்ந்து முட்டிக்காலில் முகம் புதைத்தவள் சத்தம் வராமல் கண்ணீர் வடித்தாள். நல்ல வசதி இல்லை என்றாலும் காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் வாழ்ந்து வந்தவர்கள்தான் மகாவின் குடும்பம். இவளுடன் சேர்த்து 3 பெண் பிள்ளைகள் அவள் வீட்டில். அவள் தந்தை கட்டுமான பணிபுரிபவர். 2 வருடத்திற்கு முன்பு 3வது மாடியில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கால் இடறி கீழே விழுந்துவிட முதுகெலும்பில் அடிபட்டு இடுப்பிற்கு கீழே செயல் இழந்து போனது. அதில் கிட்னியின் நரம்பு பாதிக்கப்பட்டு போனதால் சிறுநீரகம் போவதும் மலம் கழிப்பதும் அவரால் உணர முடியாமல் போனது. அதற்கு பின்தான் அவர்களின் வாழ்க்கை தலைகீழாக மாறியது. சரியாக அப்பொழுது மகாவின் அக்கா கங்காவிற்கு திருமணம் பேசப்பட்டிருக்க, தந்தையின் நிலையை சற்றும் கருத்தில் கொள்ளாத அன்பு மகள் கண்டிப்பாக இத்திருமணம் நடந்தே ஆக வேண்டும் என்று நிற்க, கல்லூரி சென்று கொண்டிருந்த மகாவின் படிப்பு தடைப்பட்டது. அக்காவின் மனம் கோணாமல் இருக்க வேண்டி வேலைக்கு செல்ல தொடங்கியவள் அறியவில்லை அவள் வாழ்க்கை இப்படியேதான் மாறப்போகிறது என்று. என்னதான் மகா வேலைக்கு சென்றாலும் அந்த காசை வைத்துக்கொண்டு எப்படி திருமணத்தை நடத்த முடியும்? பல இடத்தில் கடன் வாங்கிதான் திருமணத்தை நடத்த முயன்றது. அதன்பின் தந்தையின் மருத்துவ செலவு, தங்கையின் ஸ்கூல் ஃபீஸ், வீட்டு செலவு என எக்கச்சக்கமாக குவிய என்ன செய்து சமாளிப்பது என்றே புரியவில்லை மகாவிற்கு. அவள் செல்வதோ ஒரு நர்சரி ஸ்கூலுக்கு தான். அங்கே கொடுப்பதே 5000. அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? அதனால் கிடைக்கும் வேலைக்கு எல்லாம் செல்லத் தொடங்கினாள் அந்த தெய்வப்பெண். காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரையில் அங்கே வேலை செய்பவள். அடுத்தாக 3 மணிக்கு ஒரு ஹோட்டலுக்கு செல்வாள் சமைப்பதற்கு. அங்கு இரவு 10 மணி வரை இருந்துவிட்டு அடுத்ததாக 10 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரையில் ஒரு பிரபல பாரில் வெயிட்டாராக வேலை செய்வாள்.
அதான் சரக்கை கேட்கும் அளவிற்கு மிக்ஸ் செய்து கொடுப்பது. அங்கிருந்து வீடு ரொம்பவும் தூரம். வண்டியில் வந்தால் அரை மணி நேரம் ஆகும். வண்டிக்கு எங்கே செல்வது? அதனால் மகா நடந்தே வந்து விடுவாள் வீட்டுக்கு. வந்து சேர 2 ஆகிவிடும். உண்ண கூட மாட்டாள். உடல் சோர்வில் அப்படியே படுத்து விடுவாள். அடுத்து 6 மணி வரையில் தூங்குபவள் எழுந்து ஜிம்மிற்கு செல்வாள். ட்ரைனராக பணிபுரிகிறாள் மகா. அங்கு முடித்து வீட்டிற்கு வந்து ரெடியாகி பள்ளிக்கு செல்வாள். ஓய்வு இல்லாமல் ஓடிக்கொண்டிருப்பவளை கண்டால் யாருக்கும் தான் மனம் துடிக்காமல் இருக்கும். இவர்கள் வாழ்க்கைக்கு எப்பொழுதுதான் நல்ல காலம் வரும் என்பதை அவர்களே அறியார். ஆனால் மகாவை பொறுத்த வரையில் தங்கை பள்ளி முடித்து நல்ல கோர்ஸ் படித்து கை நிறைய சம்பளம் கிடைக்கும் உத்தியோகம் சென்று குடும்ப நிலையை உயர்த்துவாள் என்ற நம்பிக்கை உள்ளது. 12ஆம் வகுப்பு தொடக்கத்தில் இருப்பவளுக்கு குடும்பத்தின் நிலை ஒரு புறம் மனக்கசப்பை கொடுக்க, அக்காவின் ஓய்வு இல்லா சுழற்சி வருத்தத்தை கொடுக்க, இதைவிட பெரிய வருத்தமாக அவளுக்கு அமைந்தது அவளின் படிப்பே. மகா படிப்பில் சுட்டி அதையே ஸ்ருதியிடம் எதிர்பார்த்தால் எப்படி? ஸ்ருதி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அவளுக்கு படிப்பு அவ்வளவாக ஏறாது. அதுவும் மேத்ஸ் சுத்தமாக வராது. முயன்ற அளவிற்கு குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து படிக்க முயல்கிறாள். ஆனால் மண்டையில் ஏறமாட்டேன் என்பதை எப்படி சரி செய்வாள்? மாலை வீடு வந்ததும் 1 மணி நேரத்திற்கு வீட்டு வேலைகளை செய்கிறாள். பாத்திரம் துலக்குவது, வீடு பெருக்குவது, துணி துவைப்பது என. ஏனென்றால் அவள் தாய்க்கு அவளின் தந்தையை கவனித்துக் கொள்வதே பெரும் போராட்டமாக இருக்கும். அதனால் செல்வியால் வீட்டு வேலைகளை செய்ய முடிவது இல்லை. ஸ்ருதியும் அதற்கு எந்த எதிர்பேச்சும் பேசாமல் தாயின் நிலையை உணர்ந்து கொண்டு பள்ளியில் இருந்து வந்ததும் வீட்டு வேலைகளை செய்த பின் தான் படிக்க அமர்கிறாள். படிப்பில் எவ்வளவு ஆழமாக கவனம் செலுத்தினாலும் அவளுக்கு மண்டையில் ஏறுவது இல்லை. மகா அவள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை எண்ணும் போதெல்லாம் மனம் ஊமையாய் அழும். ஆனால் அதை வெளியே காட்டிக் கொள்ளாமல் படிப்பில் கவனம் செலுத்துவதிலே முனைப்பாக இருப்பாள். இவர்களின் வாழ்க்கை நிலை இப்படி மோசமாக இருக்க, இவர்களின் அக்காவின் வாழ்க்கையோ சொர்க்கமாக இருந்தது. அவர்கள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது பார்த்த மாப்பிள்ளைதானே, அதனால் ஓரளவுக்கு வசதியாக தான் பார்த்து இருந்தனர். கங்காவும் பார்க்க அழகாக இருப்பாள். உயரத்திற்கு ஏற்ப எடை, நல்ல கலர், லட்சணமாக இருப்பாள். ஆனால் மாப்பிள்ளையோ கருப்பாகவும் கொஞ்சம் கலை இல்லாமலும் இருப்பான். தங்கள் பையனுக்கு இப்படி ஒரு தேவதையா என வாயை பிளந்து கொண்டு திருமணத்துக்கு சரி என்றனர் கங்காவின் மாமியாரும் மாமனாரும். மாப்பிள்ளை வெளி அழகு குறைவாக இருந்தாலும் மனசு அவ்வளவு சுத்தம். கங்கா இருந்து செய்ய வேண்டிய இடத்தில் அவன் நின்றான். மகாவிற்கு மறைமுகமாக உதவி செய்தவன் அவன்தான். அந்த ஹோட்டலில் சமைக்கும் வேலை வாங்கி கொடுத்தது அசோக் தான். திருமணமாகிய புதியதில் மறு வீட்டிற்கு வந்த பொழுது மகாவின் கையால் தான் உண்டனர். நன்றாக உள்ளது என அவன் கூறவும் அவளுக்கு சமைப்பது என்றால் உயிர் என்றிருந்தாள். அதை மனதில் வைத்துக் கொண்டு தேவையான நேரத்தில் உதவிகரம் நீட்டிவிட்டான் மாமங்காரன். அடிக்கடி பணம் கொடுத்து கூட உதவி புரிந்து உள்ளான். மகா வேண்டாம் என்றாலும் உங்க அப்பா கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா மகா என கேட்டு கேட்டே கொடுத்து விடுவான். இதெல்லாம் கங்காவிற்கு தெரியாது. தெரிந்தால் சாமி ஆடி விடுவாள். ஒரு அக்காவாக அவள்தான் குடும்பத்தின் நிலை உயர உதவி இருக்க வேண்டும். ஆனால் எனக்கென்ன என்பது போல் அவள் இருந்தது மகாவை பெரிதும் பாதித்து விட்டது. அப்பொழுது அவளிடம் பேசுவதை நிறுத்தியதுதான். 2 வருடம் ஆகிறது, இன்னும் பேசவில்லை. இது ஒரு புறம் இருக்க, இங்கு ஒருவனோ வெறி கொண்டு மகாவை தேடிக் கொண்டிருக்கிறான் அவளை கொல்லும் நோக்கில். தனக்கு முன்னால் அமர்ந்து இருப்பவனை கண்டு மரண பீதியில் மொத்த உடலும் கடகடவென நடுங்க கெஞ்சினாலும் விடமாட்டான் என்பதை அறிந்து இருந்தவன் என்ன செய்து உயிர் தப்புவது என்று புரியாமல், சத்தம் வராமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்க, எதிரில் இருந்தவனோ சாவகாசமாக கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டு இதழை கோணலாக வளைத்து நக்கலாக அவனை பார்த்து கொண்டிருக்க, அருகில் இருந்தவனோ டேய் உண்மைய சொல்லு, எங்க அவ என்றான். சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார், நான் அவங்களுக்கு லிஃப்ட் தான் சார் கொடுத்தேன். அவங்க அப்பாக்கு என்னும் போதே கோபத்தில் எழுந்து நின்றவன் எட்டி அவன் வாயிலே உதைக்க அடி வாங்கி சோர்ந்து போய் இருந்தவன் இதில் மொத்தமாக மயங்கியே விட்டான். அவன் மயங்கியும் விடாமல் அவன் உதைத்து கொண்டிருக்க அருகில் இருந்தவன் தான். போதும் தேவ், விடு அவன போதும் என்றிருந்தான். என்னடா விட சொல்ற, எத்தனை முறை கேட்டாலும் இதையே சொல்லிட்டே இருக்கான். இவனை எல்லாம் உயிரோடவே விடக்கூடாது. நமக்கு உண்மைய சொல்லாதவன் இருந்தா என்ன, செத்தா என்ன, செத்து போகட்டும் என்றவன் அவன் நெஞ்சிலே உதைத்து கொண்டிருக்க தலையில அடித்து கொண்டவன், தேவ் வாடா வா, நான் சொல்றேன்ல வாடா, அவனுக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்குடா, அவன் வேணும் அவங்க குடும்பத்துக்கு, பாவம்டா, இவனா பண்ணான், இல்லல தெரிஞ்சா சொல்லி இருக்க போறான், விடுடா அவன், நான் சொல்றேன்ல விடு என இழுக்க முடியாமல் இழுத்து கொண்டு சென்றான். தேவியின் ஒரே தோழன்,
ஒரே உறவு, ஒரே சொந்தமான நிரவ் மதுரன். தேவை அடக்கும் பலமும் இவனே, அவனுக்கு தோள் கொடுக்கும் தோழனும் இவனே. தேவ் இவன் பேச்சை மட்டுமே கேட்பான். வெளியே அழைத்து சென்றவன் காரில் ஏற்ற அவ்வளவு கோபம் குடியேறி இருந்தது அவன் முகத்தில். தேவ், விடுடா, கண்டுபிடிச்சிடலாம், நீ நார்மலாகு என்ற நிறவை வெற்று பார்வை பார்த்து வச்சான் ஹர்ஷதேவ். என்னால அப்படியெல்லாம் விட முடியல மச்சான். முழுசா 2 வருஷம் ஆகிடுச்சுடா, 2 வருஷம். ஆனா இன்னும் அந்த பொட்டச்சு கண்டுபிடிக்க வக்கு இல்லாம 2 பேரும் அலைஞ்சிட்டே இருக்கோம். நமக்கு எல்லாம் எதுக்குடா மீச? எதுக்கு நாம ஆம்பளையா இருக்கோம்? வா, பாம்பே போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துடலாம் என்றவனை முறைக்க மட்டுமே முடிஞ்சது நிறவால். எனக்கு அவளை நினைக்க நினைக்க அவ்வளோ கோவம் வருது மச்சான். அவ பண்ணது சாதாரண விஷயமே இல்ல. அவ மட்டும் என் கையில கிடைக்கட்டும், ஒரே போடா போட்டுடுறேன். ஹான் இல்ல, அப்படி பண்ணா அவளுக்கு வலி தெரியாம போயிடும்ல. வலிக்கணும், உயிர் போற அளவுக்கு வலிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? ஹான் கத்தி இருக்குல்ல, நல்லா ஷார்ப்பான கத்தியால அவளை குத்தி 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 கொன்னுடுறேன். வெறி கொண்டு கையை சீட்டில அவன் குத்த பதறி போன நிறவுக்காரை நிறுத்தி அவன் கையை பிடித்து கொண்டான். என்ன விடு மச்சான், என்ன விடு, என்ன விடுடா, விடு விடு. ஆக்ரோஷமாக தேவ் கத்தி கொண்டிருக்க, தேவா காம் டவுன்டா ப்ளீஸ். நீ இப்படி அளவுக்கு அதிகமா கோவப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு மச்சான். ப்ளீஸ் ஸ்டாப்டா ப்ளீஸ். தொண்டை கமர அவன் கெஞ்ச, அவன் குரலில் இருந்த ஏதோ ஒன்று தேவை இயல்புக்கு திருப்பியது. இவன் தேடி கொண்டிருப்பவளோ அங்கு பள்ளியில் சம்மதமே இல்லாமல் செய்யாத தவறுக்கு திட்டு வாங்கி கொண்டிருந்தாள். அவள் வகுப்பில் படிக்கும் 2 குழந்தைகள் பிடி பீரியடில் விளையாடும் பொழுது அடித்து கொண்டிருக்க, அதில் ஒன்று வீட்டில் சொல்லி அழுது சாப்பிடாமல் ஆர்ப்பாட்டம் செய்து அவன் பெற்றோர்களை அழைத்து கொண்டு பள்ளிக்கு வந்திருக்க, இதில் எந்த மூலையிலும் சம்மதம் கொள்ளாத கிளாஸ் டீச்சரான மகாவை கழுவி கழுவி அவர்கள் ஊற்றிக் கொண்டிருந்தார்கள். அவள் எவ்வளவு சமாதானங்கள் சொல்லியும் அவர்கள் காதில் ஏறாமல் போய்விட, வாழ்க்கை போகும் போக்கிற்கு இது ஒன்றுதான் குறைச்சல் என்று நினைத்தவள் ஒரு கட்டத்திற்கு மேல் எதுவும் பேசாமல் அவர்கள் திட்டை அமைதியாக வாங்கி கொண்டிருந்தாள். சத்தம் கேட்டு வெளியே வந்தார் பிரின்சிபல். என்ன ஆச்சு? என்ன இங்க சத்தம் மிஸ், என்னாச்சு என்றவரை சலிப்புடன் பார்த்தாள் மஹன்யா. பிரின்சிபல் வெளியே வரவும் அந்த குழந்தையின் பெற்றோர் அவர் புறம் திரும்பி மகாவை திட்டத் தொடங்க, போயும் போயும் இந்த ஆள்கிட்டையா இவங்க என்னைய திட்டணும் என்று நினைத்து நொந்து கொண்டாள். மகாவை பார்வையாலே கொய்த அந்த பிரின்சிபல் சமாதானம் பேசி அவர்களை அனுப்பிவிட்டு, மஹன்யா கம் டு மை ரூம் என்று கூறி சென்று விட, பெருமூச்சு விட்டவள் அமைதியாக உள்ளே செல்ல, கதவை சாத்துங்க மஹன்யா என்றான் 50களில் இருக்கும் அந்த பெரிய மனிதன். புருவம் எடுங்க அவரை பார்த்தவள், எதுக்கு சார் என்று கேட்க, உங்ககிட்ட நான் பர்சனலா பேசணும் அதான் என்றார். கழுத்தை இறுக்கி கொண்டிருந்த சட்டை பட்டனை கழற்றி விட்டு அதிலே அவர் நோக்கத்தை புரிந்து கொண்டவள் உடல் கூசி போனாள். இதற்கு முன்பு அவரின் தவறான பார்வையை எதிர்கொண்டு இருக்கிறாள். ஆனால் இப்படி நேரடியாக அவர் எதுவும் செய்தது இல்லை. அதனால்தான் எந்த பயமும் இன்றி வேலைக்கு வந்தாள். ஆனால் இப்பொழுது நேரடியாக அவர் பேச்சை தொடங்கவும் மனம் சற்று பயப்பட, பயந்தால் எல்லாம் வேலைக்கு ஆகாது என்று உணர்ந்தவள் அதை அடக்கிவிட்டு அவரை முறைத்து பார்க்க, அவள் பார்க்கவும் எள்ளலாக சிரித்தவர், என்னம்மா மஹன்யா என்னாச்சு என்றபடி எழுந்து அவளிடம் வர சட்டென்று பின்னால் நகர்ந்தவள் அவரை பார்வையாலே எரிக்க, உன் குடும்பத்தை பத்தி நான் கேள்விப்பட்டேன் மஹன்யா. நான் உனக்கு ஒரு கை போட்டு உதவி பண்றேன். நான் சொல்ற மாதிரி நீ நடந்துகிட்டா என்ன சொல்ற? மெல்லிய குரலில் அவர் சொல்லவும் வெற்று பார்வை பார்த்தவள் எதுவும் பேசாமல் இருக்க, காசு பணத்துக்கு குறைச்சலாயிருந்தாலும் அழகுல எந்த குறைச்சலும் இல்லாம இருக்கியே எப்படி மஹன்யா? அவளை மேலிருந்து கீழ் வரை அவர் பார்க்க அருவெறுத்து போனவள், சார் நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க என்றிட, ஆமாமா எனக்கும் தெரியுமே, ஆனா என்ன பண்றது, இவ்ளோ அழகா இருக்கிற உன்னைய பார்த்துட்டு மட்டும் இருக்க சொல்லி என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஏதாவது செய்னு என்ன தூண்டுது? யாரு தப்பு இது சொல்லு? அழகா இருக்கிற உன் தப்பு தானே. அவள் கன்னத்தை தொட அவர் கையை நீட்ட கோபம் கொண்டவள் அரைந்து விட்டாள். அவள் அரைந்ததும் இதழ் வளைத்து கோணலாக சிரித்தவர், நீ அடிக்கும் போதே உன் கைப்பட்டு எனக்கு இவ்ளோ சுகமா இருக்கே, அப்போ மத்தது எல்லாம் என்றவரை கண்டு ஸ்ரீ என்றவள் மீண்டும் அறைய போக, அந்த வழியே சென்ற இன்னொரு ஆசிரியர் இதை கண்டு மஹன்யாவை தவறாக எண்ணி, ஐயோ வயசானவருன்னு கூட பார்க்காம உன்னை விட பெரிய மனுஷன் அடிக்க கை ஓங்குறியே, உனக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா என்று கத்த, அவர் கத்தியதில் அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கும் பாதி ஆசிரியருக்கு மேல் வந்து விட்டனர். அவர் கத்தவும் அதிர்ச்சி அடைந்த பிரின்சிபல் மஹன்யாவை விட்டு 2 அடி தள்ளி நிற்க, அவள் முகத்திலோ எந்த உணர்வும் இல்லை.
எங்கே இவள் வாய் திறந்தால் தன் குட்டு வெளிப்பட்டு விடுமோ என்று அஞ்சியவர், மிஸ் மஹன்யா, உங்களை வேலையை விட்டு நான் தூக்குறேன். குழந்தைங்க கிட்ட கேரோட இருங்கன்னு நான் சொன்னதுக்காக என்னையவே அடிக்க வந்துட்டீங்களே. உங்க குடும்பத்துல டென்ஷன்னா அதை நீங்க வீட்டுல தான் காட்டணும். இப்படி என் கிட்ட கோவப்பட்டு நிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. கிளம்புங்க, வெளியே போங்க என்றிட துச்சமாக அவரை பார்த்தவள், தன் புறம் என்ன நடந்தது என்று யாரேனும் கேட்பார்களா என்று அனைவரையும் ஒரு முறை பார்க்க, எல்லோருக்கும் அவள் குடும்ப சூழ்நிலை தெரியும் என்பதால் யாரும் அவளை எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. வயதானவரை அடிக்கும் அளவிற்கு மனசாட்சி இல்லாதவளா இவள் என்று கேவலமாக தான் பார்த்து கொண்டிருந்தனர். அதை கண்டவள் முறைப்புடன் திரும்பி அந்த பிரின்சிபாலை பார்க்க, அவனோ நக்கல் பார்வை பார்த்தான். எதுவும் செய்ய முடியாத நிலையில் நின்றவள் சுற்றி உள்ளவர்களின் குத்தல் பேச்சில் எந்த விளக்கமும் கொடுக்க விரும்பாமல் வெளியேறிவிட பெருமூச்சை விட்டார் அந்த பிரின்சி. வகுப்பிற்குள் நுழைந்து பேக்கை எடுத்துக் கொண்டவள் 2 வருடமாக தனக்கும் தன் குடும்பத்திற்கும் சோறு போட்ட வகுப்பை கனிவுடன் பார்த்துவிட்டு கிளம்பிவிட்டாள். அவமானத்தாலும் அந்த ஆள் அப்படி பேசியதால் உண்டான அருவருப்பாலும் அடுத்து வேலைக்கு என்ன செய்வது என்ற நினைப்பிலும் அழுகை முற்றி கொண்டு வர, நடுரோடு என்பதால் கட்டுப்படுத்த முயன்றவளின் கண்முன்னே படுத்த படுக்கையாயிருக்கும் தந்தையும், கசங்கிய புடவையுடன் இருக்கும் தாயும், பள்ளி செல்லும் தங்கையும், ஓட்டை ஓடாக இருக்கும் வீடும் வந்து செல்ல ஓரமாக இருந்த பார்க்கிற்குள் நுழைந்து விட்டாள். மணி 11 தாண்டி விட்டதால் கூட்டமில்லாமல் இருக்க ஒரு பெஞ்சில் அமர்ந்தவள் சுற்றி முற்றி ஒரு முறை பார்த்துவிட்டு உடைந்து அழுதாள். அழுதாள், அழுதாள், துயரம் தீரும் வரை அழுதாள். மனம் பட்ட அவமானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் துடிக்க, அதற்கு ஆறுதல் சொல்லாமல் கண்ணீர் வடித்தாள். சொல்லி அழக்கூட ஒரு தோள் இல்லாததை எண்ணி இன்னும் அழுதாள். இந்த வருமானத்தை தான் அவள் பெரிதும் நம்பியிருப்பது. இதுவே இல்லாமல் போனதால் அடுத்து என்ன செய்து குடும்பத்தை பார்ப்பது என எண்ணி கதறி அழுதாள். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ விஷம் வாங்கி குடும்பமாக குடித்து இறந்து விடலாம் என மனம் கூற, அந்த கூற்றை மறுத்தவள் அவள் நிலையை எண்ணி இன்னும் இன்னும் அழுதாள். உலகில் யாருக்கும் என் நிலை வரவே கூடாது ஆண்டவா என வேண்டிக் கொண்டவள் மனக்கஷ்டம் தீரும் வரையில் அழுதாள். அடுத்து என்ன என்று யோசிக்கும் பொழுதே மனம் பயத்தில் தவிக்க, இப்படி ஒரு வாழ்க்கை ஏன் என்ன நினைத்து வெம்பினாள். வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைப்பவளை கொல்ல வேண்டும் என வெறி கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறான் ஹர்ஷதேவ். இன்று அவள் வாழ்க்கையில் விதி விளையாடி இருக்க, இனி வரப்போகும் நாட்களில் ஹர்ஷதேவ் விளையாடப் போகிறான். வீட்டிற்குள் நுழைந்த தேவை தாவி ஒருத்தி அணைத்து இருக்க, அவனும் கங்காரு குட்டி போல் அவளை தூக்கி கொண்டு அவன் அறையை நோக்கி சென்றான். படியேறும் பொழுது கூட அவன் கைகளும் அவனின் இதழ்களும் சும்மாக இராமல் அத்துமீறி கொண்டிருக்க, சுகமாக கண்களை மூடி லயித்து போனாள் சாருளினி. நண்பனின் இந்த செயல் மட்டும் நிரவிற்கு சுத்தமாக பிடிக்காமல் இருக்க, அவனிடம் பல முறை எடுத்து சொல்லியும் தேவ் கேட்காமல் போனதால் அவனும் எப்படியோ போ என்று விட்டுவிட்டான். அறைக்குள் நுழைந்தவன் காலால் கதவை உதைத்து சாற்றிவிட்டு அவளை கட்டிலில் போட்டவன் தானும் அவள் மீது விழ, தேவ் என முணுமுணுத்தது சாருவின் இதழ். அவன் பெயரை உதிர்த்த இதழுக்கு ஒரு முத்தமிட்டவன். பின் அதிலே லயித்து போய் அவள் இதழிலே தங்கிவிட சாருவும் வளைந்து கொடுத்தாள். இதழ் வலிக்கும் அளவிற்கு முத்தமிட்டவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் ஆடைகளை களைய அவளும் அவன் சட்டையை அகற்றினாள். காதலே இல்லாத ஒரு கூடல் அங்கே அரங்கேறி இருக்க, அவன் வேலை முடிந்ததும் கட்டிலில் விழுந்தவன் மூச்சை இழுத்து விட, என்ன தேவ், அந்த பொண்ணை பத்தி எதுவும் தெரியலையா? படிக்கட்டு போல் இருந்த அவன் தேகத்தில் அவள் விரலால் கோலம் போட்டபடி கேட்க, ஆமாம் சாரு, எனக்கு ரொம்ப போக்கு காட்டுறா அந்த நாயி, என் கையில அவ மாட்டட்டும், அப்புறம் பாரு அந்த நாயை ஏண்டா பிறந்தோம்னு யோசிக்க வைக்கிறேன் என்றவனின் முகத்தில் இவ்வளவு நேரம் இருந்த இயல்பு போய் ரௌத்திரம் குடியேறி இருக்க, அதை கண்ட சாருவிற்கே பயமாகத்தான் இருந்தது. எதுவும் சொல்லாமல் அவள் இருப்பதில் அவளை திரும்பி பார்த்தவன் ஆடையில்லாத அவள் மேனியை கண்டு காமம் சொட்டும் விழியால் அவள் முகத்தை பார்க்கத் தொடங்க, அவனின் முகமாறுதலை கவனித்தவள் தேவின் கையை எடுத்து அவளின் இடுப்பில் வைக்க மீண்டும் தொடங்கினர் அவர்களின் வேட்டையை. இங்கு பார்க்கில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த மஹன்யா அடுத்து ஹோட்டலிற்கு செல்ல வேண்டி எழ, இவ்வளவு நேரம் அழுந்ததில் மனதோடு சேர்ந்து உடலும் சோர்ந்து போய் தலை சுற்ற தொமென்று அமர்ந்தாள். சிறிது நேரத்தில் தன்னை சமன் செய்து கொண்டவள் ஹோட்டலை நோக்கி நடை போட்டாள். மனதில் இருக்கும் மொத்த பாரத்தையும் ஓரமாக வைத்துவிட்டு சமைக்க தொடங்கியவளுக்கு அடுத்து என்ன அடுத்து என்ன என்று மூளை யோசிப்பதை மட்டும் கட்டுப்படுத்த முடியவில்லை. மறுபுறம் தன்னிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்ற அந்த பிரின்சிபாலை கொல்லும் அளவிற்கு கோபம் வர ஒன்றும் செய்ய முடியா நிலையில் அவள் இருப்பதை எண்ணி வெறுத்துதான் போனாள். எவ்வளவு சுலபமாக நடந்ததை மாற்றி
தன்னையே குற்றவாளி ஆக்கிவிட்டான் என்று யோசித்தவளுக்கு மனம் அவமானத்தில் துடித்துக் கொண்டிருந்தது. அவனை என்னால் தான் எதுவும் செய்ய முடியவில்லை, நீயாவது இதற்கு சரியான தண்டனையை அவனுக்கு கொடு ஈஸ்வரா என்று வேண்டிக் கொண்டாள். மணி 10 ஆகவும் ஹோட்டலை விட்டு வெளியேறியவளுக்கு பசிக்கத் தொடங்கியது. காலையில் இருந்து உண்ணாமல் இருப்பது நினைவிற்கு வர தலையில் அடித்துக் கொண்டவள் பஸ் ஸ்டாப்பில் அமர்ந்து காலையில் பள்ளிக்கு கொண்டு சென்ற சாப்பாட்டை திறக்க அதுவோ கெட்டுப்போய் இருந்தது. விரக்தியாக சிரித்து கொண்டவள் டப்பாவை மூடி மீண்டும் பையிலே வைத்துக் கொண்டாள். நன்றாக பசிக்கத் தொடங்கவும் சுற்றி கடை ஏதும் இருக்கிறதா என்று பார்த்தவளுக்கு ஒரு கடையும் தென்படாமல் அவளின் நல்ல நேரமும் கடவுளும் கை கொடுக்காமல் போய்விட, சரி பரவாயில்லம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை என தனக்குள் கூறிக்கொண்டு பெருமூச்சை விட்டவள் பார் நோக்கி நடக்கத் தொடங்கினாள். அங்கு சென்றதும் மேனேஜர் தாமதமாக வந்ததற்கு திட்டத் தொடங்க காரணம் கூறும் மனமில்லாததால் மௌனமாக தலை குனிந்து வாங்கி கொண்டவள் அவர் திட்டி முடித்ததும் பணியாளர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்று உடை மாற்றிக்கொண்டு பின் அவள் வேலையை பார்க்க சென்றாள். பசியில் நிற்கவே முடியவில்லை. பல்லை கடித்து கொண்டு நேரத்தை அவள் பார்க்க கடிகார முள் நகருவேனா என்று அடம்பிடித்துக் கொண்டிருந்தது. 3 மணி நேரமே அவளுக்கு யுகமாக கழிய 1 மணி ஆனதும் வேகமாக வெளியேறினாள் மஹன்யா. இப்பொழுது வீடு வரை நடந்து செல்வதை நினைக்கையிலே அவளுக்கு அழுகையாக வர மனதை தட்டி கொடுத்தவள் நடக்கத் தொடங்க பசியில் மயக்கமே வருவது போல் இருந்தது. பேசாமல் இப்படி ஓரமாக படுத்துவிட்டு காலை போல் வீட்டுக்கு செல்வோமா என்று யோசித்தவளுக்கு தான் ஒரு பெண் என்று உரைக்க விரக்தி சிரிப்பு அவள் இதழில். இந்த நாள் இதைவிட மோசமாக நகரவே முடியாது என எண்ணிக்கொண்டே நடந்தவளுக்கு வேலை போனதை வீட்டில் சொல்லலாமா வேண்டாமா என்று மனதின் கேள்விக்கு பதில் அளிக்க முடியவில்லை. அவர்கள் இருக்கும் நிலைக்கு வேலை போனதை கூறினால் தாய் ஓவென ஆழ்வார். தங்கை பள்ளியில் இருந்து நிற்கிறேன் என்பாள். வேண்டாம் என்று நினைத்து கொண்டவள் அப்படியே யோசித்துக் கொண்டே நடக்க இருசக்கர வாகனத்தின் சத்தம் பின்னால் கேட்டது. அதில் மனம் துணுக்கிற பேக்கை இறுக்கமாக பிடித்து கொண்டவள் சிவ சிவா சிவ சிவா சிவா என முணுமுணுத்தபடி நடக்க அவளை வழிமறைத்து நின்றது அந்த வண்டி. திடீரென முன்னால் வண்டி நிற்கவும் அதிர்ந்து போனவள் 2 அடி பின்னால் நகர்ந்து அவர்களையே பயத்துடன் பார்க்க, என்ன சிஸ்டர், இவ்வளோ நேரத்துக்கு தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்க, நாங்க வேணும்னா டிராப் பண்ணட்டுங்களா என்றான் அவன். நக்கலாக எல்லாம் அவன் கேட்கவில்லை, உதவும் எண்ணத்தில் தான் கேட்கிறான் என்று உணர்ந்து கொண்டவள் வேண்டாம் என்பது போல் வேகமாக தலையை அசைத்து விட்டு அவனை ஒதுங்கி நடக்கத் தொடங்க அவனுக்கு தான் மனம் கேட்கவில்லை. ஆனால் என்ன செய்ய, நம் சமூகம் அப்படி இருக்கிறது, எந்த ஆணையும் நம்ப முடிவது இல்லையே. நள்ளிரவில் தனியாக சென்று கொண்டிருக்கும் ஒரு பெண்ணிடம் உதவும் மனப்பான்மையுடன் பேசினாலும் அது அவளுக்கு அச்சத்தை தான் தரும் என்று நினைத்து கொண்டவன் அவன் நண்பனிடம் போலாம் என்க அவனும் சொன்னா கேட்கணும், நான் தான் அப்போவே சொன்னேன்ல அவங்க பயந்துருவாங்கன்னு என்றபடி வண்டியை எடுத்தான். இங்கு மகாவிற்கோ நடுக்கம் குறையவே இல்லை. ஏதோ அவன் நல்லவனாக இருக்க போய் எதுவும் தவறாக நடக்கவில்லை. ஏதாவது ஒரு கயவனிடம் சிக்கி தனக்கு ஏதாவது ஆகியிருந்தால் தன் குடும்பத்தின் நிலை என்ன என்று யோசித்தவளுக்கு அவ்வளவு பயமாக இருந்தது. தினமும் இரவு இப்படி நடந்து வரும் போதெல்லாம் உயிரை கையில் பிடித்து கொண்டுதான் போவாள். மஹன்யா ஒன்றும் சினிமாவில் வரும் சிங்க பெண்களைப் போல் தைரியம் கொண்டவள் அல்ல. அவளும் சராசரி பெண்களைப் போல் பயப்படும் ரகம்தான். குடும்பத்தை மனதில் வைத்துக் கொண்டே அவளை அட வைத்து இந்நேரத்திற்கு வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறாள். தெருவை அடையும் வரையில் அவளுக்கு இருந்த பயம் அடங்காமலே இருக்க வீட்டை நெருங்க நெருங்க தான் பயம் சற்று மட்டுப்பட்டது. குடுகுடுவென வேகமாக ஓடி வந்தவளை அவள் தாய் செல்வி வாசலில் நின்று புரியாமல் பார்த்து வைக்க, அம்மா பசிக்குதுமா, சாப்பிட ஏதாவது இருக்கா? செருப்பை கழற்றியபடி அவள் கேட்க தாய் உள்ளம் சற்று திகைத்துதான் போனது. அவர் முகத்தை வைத்தே இல்லை என்று புரிந்து கொண்டவள், நடந்து வந்ததுக்கு பசிக்குதுன்னு சொன்னேம்மா, மத்தபடி நான் சாப்பிட்டுட்டேன், சரி வா தூங்கலாம். அவரின் கையை பிடித்து கொண்டு உள்ளே சென்றவளை கண்டு அவர் மனம் ஊமையாய் அழுதது. இதுவரையில் அவள் இப்படியெல்லாம் கேட்டது இல்லையே. கேட்கும் பொழுதே அவள் முகத்தில் பசியின் தாக்கம் தெரிந்ததே. அவரும் அதை கண்டுகொண்டார். ஆனால் தான் கஷ்டப்படுவேன் என்று பொய் கூறும் மகளை என்னவென்று சொல்வது? உள்ளே சென்றவள் தண்ணீர் ஒரு சொம்பு குடித்துவிட்டு படுத்துவிட அந்த ஏழை தாய்க்கு தான் உறக்கம் இல்லாமல் போனது. இங்கு தேவோ இஷ்டத்திற்கு குடித்து கொண்டு இருந்தான். 4 பாட்டிலை காலி செய்துவிட்டு 5வது பாட்டிலை கையில் எடுத்தவனை கண்டு தலையில் அடித்து கொண்ட நிறம், டேய் போதும்டா என அவனிடமிருந்து பாட்டிலை பிடுங்க போக, ஐயோ என்ன தடுக்காதடா, என்னால முடியல, நான் இதை குடிச்சாதான் எனக்கு தூக்கம் வரும், இல்லனா உன் மச்சான் தூங்க மாட்டான் பரவாயில்லையா? நான் குளற அவன் சொல்ல
டேய், இப்படியே குடிச்சு நான் தூங்க எல்லாம் முடியாது, செத்துதான் போவ, இதோட நிறுத்திட்டு போய் படு. இல்ல மச்சான், இல்லடா, நான் மாட்டேன்டா, நான் இப்படிதான் குடிப்பேன். கண்ணை மூடுனாலே என் தேவதை தான் சிரிக்கிற மாதிரி வருது. என் தேவதைய நான் அப்படியே விட்டுட்டேன்ல, நான் அவ கூட இருந்திருந்தா இப்படி ஆகி இருக்குமா? என் வாழ்க்கையே நரகமாக மாத்திட்டு அந்த சிறுக்கி மவ மட்டும் சந்தோஷமா இருப்பால. நெஞ்செல்லாம் எரியுது மச்சான். இப்படி குடிச்சா அப்படிதான் மச்சான் எரியும். இல்ல மச்சான், இது அந்த எரிச்சல் இல்ல, அவ கண்டுபிடிக்காம என் தேவதைக்கு நான் துரோகம் பண்ணிட்டே இருக்கேன்ல, அந்த எரிச்சல்டா. அவ கண்டுபிடிக்கணும்டா நரவ், கண்டுபிடிச்சு என் காலுக்கு கீழே அவளுக்கு நசுக்கி பொணமா போடணும்டா. எங்கடா இருக்கா? இந்த ஹர்ஷதேவ் கண்ணுலயே மண்ணை தூவிட்டு நிம்மதியா இருக்கால, என் கண்ணுல அவ மாட்டுனா அடுத்த நொடி அவளுக்கு நரகம் தான் மச்சான். அவளை கண்டுபிடிக்கணும்டா, கண்டுபிடிக்கணும். ஏன் மச்சான், உனக்கு எல்லாம் என்ன மாதிரி கோபம் வரலையாடா? கோபம் இருக்குதான் தேவ், ஆனா ஒருவேளை நாம தேடுற பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைன்னா, நாம போற பாதை தப்பா இருந்தா, வேற யாரோ இதை பண்ணிட்டு அந்த பொண்ணு சைடு இதை திருப்பி விட்டு இருந்தா, இந்த மாதிரி எல்லாம் என்னோட மனசு விடாம சொல்லிட்டே இருக்குடா. நாம எதுக்கும் கொஞ்சம் நல்லா விசாரிச்சு பாப்போமா என்றவனின் சட்டை காலரை கொத்தாக பிடித்த தேவ், எப்படிடா, எப்படி எப்படி உன்னால இப்படி பேச முடியுது? என்ன உனக்கு? என்னடா என்ன? அவ மேல என்ன கரிசனம்? போய் அவளை தேடி என் காலுக்கு கீழே போடு மச்சான், போடா. என் கண்ணுல இருந்து எவனும் ஒழியவே முடியாதுடா. இந்த உலகத்துல எந்த மூளையில அவ இருந்தாலும் இந்த ஹர்ஷதேவ் கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிக்கிறேன், அவளை கண்டுபிடிக்கிறேன். நிரவை தள்ளிவிட்டவன் சொல்லியதையே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு படியேறி சென்று விட, நிரவ் அங்கிருந்த இன்னொரு அறைக்குள் மனமெங்கும் பாரத்தோடு நுழைந்து கொண்டான். பசியில் தூக்கமே வராமல் கடினப்பட்டு உறங்கியவள் காலையில் எழுந்து ஜிம்மிற்கு செல்ல ஒரு நாள் முழுவதும் உண்ணாமல் இருந்ததால் உடல் மிகவும் சோர்ந்து போனது. முடிந்த அளவிற்கு தன்னை சமாளித்துக் கொண்டவள் வேலையில் கவனத்தை திருப்பினாள். அதன்பின் வீட்டிற்கு சென்றவளை அவள் தாயார் உண்ண அழைக்க மறுபேச்சு பேசாமல் அமர்ந்தவளை அதிசயமாக பார்த்து வைத்தாள் ஸ்ருதி. என்னக்கா, எப்பவும் சாப்பிட கூப்பிட்டா இருவரேன்னு சொல்லிட்டு இருப்ப, இன்னைக்கு மட்டும் உடனே வந்துட்ட. அவள் அருகில் தானும் தட்டோடு அமர்ந்தாள். செம்ம பசி ஸ்ருதி, அதான் என்றவளை கண்டு தாயுள்ளம் துடித்து போக அவளின் தந்தையோ ஊனமாக கண்ணீர் சிந்தினார். அன்று ஒரு நாள் அப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருந்தால் தன் குடும்பமும் தன் மகளும் நிம்மதியாக வாழ்ந்து இருப்பார்களே. தானும் இப்படி அவளுக்கு ஒரு சுமையாகி போனேனே என்று நினைத்தவருக்கு நெஞ்சம் அடைத்தது. வேக வேகமாக உண்டவள் குளிக்க சென்றுவிட, குளிக்கும் பொழுதுதான் நினைவிற்கே வந்தது வேலை இல்லை என்று. மனதில் பார்க்குடியேறி போக தண்ணீரோடு சேர்ந்து அவள் கண்ணீரும் ஓடியது. குளித்து முடித்து வெளியே வந்தவள் எப்பொழுதும் போல் புடவையை கட்ட அவளின் தாய் ஒரு புறம் அவளுக்கு லஞ்ச் பேக் செய்தார். பைக்கா என்று கூறி ஸ்ருதி சென்றுவிட எதுவும் அவள் கருத்தில் பதியவில்லை. ஏனோ தானோவென்று புடவையை கட்டியவள் வெளியே வர மகா என்று அவளின் தந்தை அழைத்தார். அப்பா, என்னப்பா? அவருக்கு கீழே மண்டியிட்டு அவள் கேட்க, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியாடா? ஆமாப்பா, ஏதாவது வேணுமா? வாங்கிட்டு வரட்டா? இல்லடா அப்பா, ஒன்னு கேக்குறேன், எனக்காக செய்வியா? என்னப்பா? என்னைய கருணை கொலை பண்ணிடுறீங்களாடா என்று அவர் சொல்லவும் அதிர்ந்து போனவள் அப்பா என கத்திவிட மகா கத்தவும் வெளியே இருந்த செல்வி என்னமோ ஏதோ என்று பதறி போய் ஓடி வந்தார். என்னடி, என்னாச்சு என அவர் கேட்க, மா, அப்பாவை பாருமா, என்ன வார்த்தை சொல்லிட்டாரு, கருணை கொலை பண்ண சொல்றாருமா, இதுக்காக தான் நான் இப்படி உழைச்சிட்டே இருக்கேனா? என்னமா பேசுறாரு இவரு? கண்ணீருடன் அவள் கேட்ட செல்விக்கும் சற்று திகைப்பாகத்தான் இருந்தது. பல முறை அவரிடம் புலம்பி இருக்கிறார். என்னால் தான் குடும்பம் இந்த நிலைக்கு ஆகியுள்ளது, மகா பாவம் என்று எல்லாம். ஆனால் ஒரு முறை கூட இந்த வார்த்தையை அவர் சொல்லியது இல்லை. அதனால்தான் அவர்களுக்கு இது மிகவும் பெரிதாக தெரிந்தது. மகாவால் தந்தை கூறியதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. என்ன வார்த்தை சொல்லிவிட்டார்? எப்படி இப்படியெல்லாம் பேச முடிகிறது? ஏற்கனவே மனம் நொந்து போய் இருப்பவளை இன்னும் அல்லவா நோகடிக்கிறார்? பா, பிளீஸ், இந்த மாதிரி எல்லாம் பேசாதப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் கையை பிடித்து கொண்டு அழுதாள் மகன்யா. இல்லடா அப்பா, உனக்கு பாரமா இருக்கிறேன்னு எனக்கே தெரியுதுடா. எனக்கு மெடிக்கல் செலவு, டைப்பர் வாங்குறதுன்னு நிறைய பணம் ஆகுது. நீ என்ன பாப்பியா? இல்ல வீட்டை பாப்பியா? நான் இல்லனா உங்க அம்மாவும் வேலைக்கு ஏதாவது போவால, உனக்கு கொஞ்சம் சுமை குறையும். என் ஒருத்தனால தானடா உனக்கு இவ்ளோ கஷ்டம். அவள் முகவாயை பிடித்து நான் தழுத்தழுக்க அவர் கூறிட,
அப்பா அப்படி எல்லாம் இல்லப்பா, ப்ளீஸ்பா, நீ இப்படி எல்லாம் நினைக்காத. எனக்கு இப்படி ஆகியிருந்தா என்ன கருணை கொலை பண்ணி இருப்பியா? நீ சொல்லுப்பா, பண்ணி இருப்பியா? இல்லை என்று அவர் தலையை ஆட்ட, அப்புறம் ஏன்பா என்ன மட்டும் பண்ண சொல்ற, கஷ்டப்படுத்துறப்பா? அவர் கை மேல் முகம் சாய்த்து அவள் கூறிட கண்ணீர் வடித்தார் அந்த பாசமிகு தந்தை. ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? எப்படி உங்களால இப்படி யோசிக்க முடியுது? இல்ல செல்வி, என் குழந்தை இப்படி கஷ்டப்பட்டு சோறு தண்ணி தூக்கம் இல்லாம உழைக்கிறத பார்த்து எப்படி என்னால நிம்மதியா இருக்க முடியும்? தொண்டைக்குள்ள சோறு இறங்க மாட்டேங்குது செல்வி. என் பொண்ணு எவ்வளவுதான் பாப்பா, பாவம் அவ. நான் இல்லனா உங்களுக்கு பாதி சுமை குறைஞ்ச மாதிரி தானே, அதனால என்ன கருணை கொலை என்னும் போதே அப்பா என்று கத்தி இருந்தாள் மகா. இன்னொரு முறை இந்த மாதிரி நீ யோசிக்க கூட கூடாதுப்பா, இது என் மேல சத்தியம். நீ பேசுறது என்ன அப்படியே உயிரோட எரிக்கிற மாதிரி வலிக்குதுப்பா. அப்படி உன்னை கருணை கொலை பண்ணிட்டு நாங்க மட்டும் எதுக்குப்பா வாழணும்? வேணும்னா விஷம் வாங்கிட்டு வரேன், 4 பேரும் ஒன்னா போய் சேர்ந்துடலாம் என மகா கூறவும் அவர் கண்ணீர் வடிக்க தந்தை அழுவதை காண சகியாதவள் கட்டிலில் முகம் சாய்த்து கொள்ள, மகா சரி நீ கிளம்புமா, வேலைக்கு நேரமாவது, அப்பாவை நான் பாத்துக்கிறேன். அவள் தோள் மீது கை வைத்து செல்வி உரைக்கவும் அவரை நோக்கி திரும்பியவள் மெதுவாக தலை அசைத்து விட்டு எழுந்து கொள்ள, அவள் தந்தையோ அவள் முகத்தையே கனிவுடன் பார்த்து கொண்டிருந்தார். தலையை கடனுக்காக வாரியவள் சாப்பாட்டை அவள் தாயிடமிருந்து பெற்றுக்கொண்டு போய் வருவதாக சொல்லி வெளியேறிவிட, தங்களின் நிலை மாறவே மாறாதா? உன் கண்ணை திறந்து பாரேன்பா என கடவுளிடம் மன்றாடி வேண்டிக் கொண்டார் செல்வி. ரோட்டில் நடக்கத் தொடங்கியவளுக்கு எங்கே செல்வது என்றே புரியவில்லை. மதியம் 2 மணி வரை எப்படி நேரத்தை போக்குவது? வேலை ஏதும் கிடைக்கிறதா என்று தேடி பார்ப்போமா என யோசித்தவள் வழியில் இருந்த கோவிலுக்கு சென்று சாமியை தரிசித்துவிட்டு வேலை தேடி அலையத் தொடங்கினாள். அவள் கெட்ட நேரம் போன இடம் எல்லாம் டிகிரி முடிக்காமல் வேலை தர முடியாது என்று விட தன் நிலையை எண்ணி வருத்தம் கொண்டவள் தளர்ந்த மனதிற்கு ஆறுதல் சொல்லி பஸ் ஸ்டாண்டில் அமைதியாக அமர்ந்தாள். அப்பொழுது ஹாஸ்பிட்டல் சென்று விட்டு வீடு திரும்பிய அந்த லிப்ட் கொடுத்தவன், அதான் தேவ் பொழந்து எடுத்தானே ஒருவனை, அவன்தான். அவனின் பெயர் செல்வம். இவளை கண்டுவிட்டான். மகன்யாவின் வாழ்க்கை இதுவரைக்கும் போனதை விட இனிமேல் தான் நாசமாக போவதை அறியாமல் இதற்கே மனம் உடைந்து போய் அமர்ந்து இருக்கிறாள் பேதை பெண். செல்வம் அவளை கண்டதும் தேவ் கொடுத்து இருந்த எண்ணீருக்கு அழைக்க, அவனோ அலட்சியமாக செல்வத்தின் எண்ணெய் கண்டு எடுக்காமல் கட் செய்து விட்டான். ஆனால் செல்வமோ மீண்டும் அழைக்க கடுப்பான தேவ் அவனை திட்டுவதற்காகவே போனை அட்டெண்ட் செய்து காதில் வைத்து, டேய் என்ன வெங்காயத்துக்குடா திரும்ப திரும்ப கூப்பிட்டு இருக்க? அதான் உன்னை அடிச்சதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு காசு கொடுத்தோம்ல, என்ன பத்தலையா? இன்னும் வேணுமா என்றிட அவன் உருமலில் பயந்து போனவன், ஐயோ சார் அதெல்லாம் இல்ல சார், நீங்க தேடிட்டு இருக்கிற பொண்ணை நான் பார்த்துட்டேன் என்றதும் உறைந்து போன தேவ், என்னடா சொல்ற? எங்கடா? எங்க இருக்கா அவ? எங்க என வெறியுடன் கத்த, இங்கதான் சார், தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கு, வாங்க சார் என்றதும் எஸ் 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 என்று ஆக்ரோஷமாக கத்திய தேவ், நீ அவளை போக விடாம பாத்துக்கோ, அவளையே ஃபாலோ பண்ணு, எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இரு, நான் வந்துடுறேன் என்று கூறி செல்வத்தின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் போனை வைத்துவிட தலையை சொரிந்து கொண்டவன் வீட்டிற்கு கூட செல்லாமல் ஓரமாக அமர்ந்து அவளை பார்க்க தொடங்கினான். பஸ் ஸ்டாண்ட் என்பதால் சிறிது நேரத்தில் கூட்டம் கூடி அவளை மறைத்து கொண்டு பாதி பேர் நிற்க, அதில் முழித்த செல்வம் எழுந்து ரோட்டை கிராஸ் செய்து அவள் இருந்த இடத்திற்கு சென்று பார்க்க மகாவை காணவில்லை. அதிர்ந்து போனவன் சுற்றியிருந்த 4வரிடம் அவளை பற்றி கேட்க தெரியவில்லை என்று விட்டனர். அவள் இல்லை என்று தேவிடம் சொன்னால் அவன் கொன்று விடுவான் என்று அஞ்சியவன் ஆட்டோவில் ஏறி அவளை தேடி சென்று விட, செல்வம் கூறிய பஸ் ஸ்டாண்டிற்கு வந்த தேவ் சுற்றி ஒரு முறை பார்த்துவிட்டு அவன் இல்லாததால் அவனுக்கு அழைத்தான். போன் அடிக்கும் போதே அவனுக்கு கை கால்கள் உதறத் தொடங்க, எடுக்காமல் போனாலும் கொன்று விடுவான் என்று நினைத்தவன் போனை எடுத்து காதில் வைக்க, டே எங்கடா இருக்க என்று கர்ஜித்தான் தேவ். அவன் கர்ஜனையிலே இவனுக்கு உயிர் போவது போல் பயம் வந்துவிட, சார் அந்த பொண்ணு கிளம்பிடுச்சு, நான் தேடிட்டு இருக்கேன் சார், காணோம் சார் என்றதும் போனை கட் செய்தவன் ஆ என்று கத்திவிட்டு ஸ்டியரிங்கில் ஓங்கி குத்தினான். கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்காமல் போன கதையாய் முடிந்ததை எண்ணி கோபம் கொண்டவனுக்கு அவள் மேல் வெறி அதிகமாகி கொண்டே போக, அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் சீட்டில் சாய்ந்து கண்மூடி கொண்டான். சிறிது நேரத்தில் இறங்கியவன் பஸ் ஸ்டாண்டை சுற்றி ஒரு பார்வை பார்க்க, அவன் கண்ணில் சிக்கியது சிசிடிவி கேமரா. அதை கண்டு இதழை கோணலாக வளைத்தவன் செல்வதற்கு அழைத்து பஸ் ஸ்டாண்டிற்கு வர சொல்ல,
அவனோ பயந்துதான் போனான். எதுக்கு எதுக்கு சார் என்று திணறி போய் அவன் கேட்க, வாடான்னு சொன்னேன் என்றான் பல்லை கடித்து கொண்டு. அதில் நடுங்கியவன், சரி சார் என்க அடுத்து யாருக்கோ அழைத்து உத்தரவு பிறப்பித்தவன் காருக்குள் ஏறி அமர நிறவ அழைத்தான். சொல்லுடா. எங்க தேவ் இருக்க? தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில். அங்க என்னடா பண்ற? சோளப்பொரி விக்கிறேன் மச்சான், வந்து போனி பண்ணிட்டு போறியா? நக்கல் பண்ணாம சொல்லுடா, என்ன பண்றாங்க? நீ நேர்ல வா சொல்றேன் என்றவன் அவன் பதில் சொல்லும் முன் வைத்திருக்க நிரப்பும் என்னவோ ஏதோவென்று அவசர அவசரமாக கிளம்பினான். அருகிலே இருந்ததால் தேவை விரைவாகவே அடைந்து இருந்த செல்வம், சார் என்ன சார் என கேட்க, அந்த பொண்ணை அடையாளம் காட்டுவதான் என கேட்கவும் அவன் தலையை ஆட்ட, அடுத்த சில நிமிடங்களில் கோட் சூட் போட்ட சில பேர் அவனை சூழ்ந்து கொள்ள நிரவும் வந்து சேர்ந்தான். எத்தனை மணிக்கு நீங்க அவங்கள பாத்தீங்க என செல்வத்திடம் வந்தவர் கேட்க, தேவை ஒரு முறை பார்த்தவன் 1-1:30 மணி இருக்கும் சார் என்றான். அதிலிருந்து காணொளியை ஓடவிட பார்த்ததுமே கூறிவிட்டான் செல்வம். மகாவுடன் இன்னும் 4-5 பேர் தான் இருந்தனர். அதிலும் இளையவளாக இருந்தது இவள் ஒருத்தியே. ஆகையால் அவர்களுக்கும் உண்மையாக தான் சொல்கிறான் என்று புரிந்தது. அவன் சொல்லவும் வீடியோவை பார்த்த தேவ் சோகமே உருவாய் அமர்ந்து இருப்பவளை கண்டு, ஐ எம் கமிங் ஃபார் யூ மை பேபி டால் என்று தனக்குள் கூறிக்கொண்டவனின் கண்ணில் வேட்டையாடும் வெறி. இந்த பொண்ணோட ஃபேஸ் வச்சு ஆதார் கார்டுல ட்ரேஸ் பண்ணி அவளோட அட்ரஸ் கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சிட்டு எனக்கு உடனே அப்டேட் பண்ணுங்க என உத்தரவு பிறப்பித்த தேவ் காரில் ஏறிக்கொள்ள நிரவும் ஏறிக்கொண்டான். மச்சான், உனக்கு அந்த பொண்ணை பார்த்தா அப்படி பண்ண மாதிரி ஃபீல் ஆகுதா என கேட்க புரியாம அவனை திரும்பி பார்த்தான் தேவ். அவங்க முகத்தையும் அதுல இருந்த சோர்வையும் ஏதோ ஒரு வழியில அவங்க இருந்ததையும் பார்க்கும்போது எனக்கு வேற மாதிரி இருக்கு தேவ். கண்டிப்பா அவங்க இதை பண்ணலன்னு என் மனசை அடிச்சு சொல்லுதுடா என்றவனை கோபத்துடன் பார்த்தவன், அடிச்சேனா பாத்துக்கோ எங்க. இல்லடா, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னத்தை யோசிக்க சொல்ற நீ? எனக்கு சத்தியமா புரியல நேரம். என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அன்னைக்கு இவ தான் போய் இருக்கா. இத்தனை நாள் நமக்கு அவ மூஞ்சே தெரியல. ஏன்னா அன்னைக்கு ஃபுட்டேஜ்ல அவ ஷால் தலைக்கு போட்டு இருந்தா. சோ முகம் பாதி தான் தெரிஞ்சது. அதை வச்சு ஒரு மண்ணையும் தோண்ட முடியல நம்மளால. இப்போதான் அந்த செல்வத்தோட வண்டி நம்பர் வச்சு அவனை பிடிச்சி அவனை அவ காட்டி கொடுத்தே இருக்கான். 2 வருஷமா அவன் மூஞ்சு கூட தெரியாம தெரு நாய் மாதிரி நாம 2 பேரும் அலைஞ்சிட்டு இருந்தோம். இப்போ அவ கண்டுபிடிச்சிட்டோன்னு நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். அதை கெடுக்கிற மாதிரியே பேசுற. நீயே பார்த்ததான். அந்த வழியில அவ தவிர வேற யாராவது போனாங்களா? இல்லதான். அப்ப அவதானே இதை பண்ணி இருக்கணும். அவதான் பண்ணி இருக்கா. நீ சும்மாரு. இனிமேதான் அவ வாழ்க்கை நாசமாக போகுது. அழிக்க போறான் இந்த ஹர்ஷதேவ். அழிஞ்சு போக போறா அவ். ஸ்டீயரிங்கில் ஓங்கி குத்தி அவன் சொல்லவும் அவனை காயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று கருதிய நிரவ், ஓகேடா ஓகே ரிலாக்ஸ், நான் எதுவும் பேசல, ஓகே ஓகே என்றிட தேவும் நிறுத்தி கொண்டான். ஆனால் நிரவின் மனமோ அடித்து கூறியது அந்த பெண்ணுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது என. இதை எப்படி கண்டு அறிவது என்று புரியாமல் நொந்து போனவன் தலையை ஆழ்ந்த கோதி யோசிக்கத் தொடங்கினான். இங்கு மகாவோ அவள் அன்றாட வேலைகளை பார்த்து கொண்டிருக்க ஸ்ருதியின் பள்ளியில் இருந்து அழைப்பு வந்தது. உடனே கிளம்பி வர சொல்லி என்ன ஏதென்று கேட்டும் அவர்கள் பதில் அளிக்காமல் போய்விட ஹோட்டலில் பெர்மிஷன் கேட்டவளுக்கு ஓனர் முடியாது என்று மறுத்துவிட்டார். பின் அவரிடம் அவள் நிலையில் இருந்து இறங்கி தன்மானத்தை விடுத்து கெஞ்சி கூத்தாட அவள் நச்சரிப்பை தாங்காமல் சம்பளத்தில் பிடித்துக் கொள்வேன் என அவர் காட்டமாக கூறிவிட அதற்கு ஒப்புக்கொண்டு பெர்மிஷன் வாங்கிவிட்டு சென்றாள். அவசரமாக ஆட்டோ பிடித்தவள் அதில் ஏறி ஸ்ருதியின் ஸ்கூலை அடைந்து அவள் வகுப்பிற்கு செல்ல அங்கு இருந்த ஆசிரியர் அவளை பிரின்சிபல் அறைக்கு செல்ல சொன்னார். சரி என்றவள் ஓட்டமும் நடையுமாக செல்ல உள்ளே கையை கட்டி கொண்டு அழுதபடி நின்றிருந்தாள் ஸ்ருதி. அதை கண்டு மனம் துடித்தவள், ஸ்ருதி என்ன ஆச்சு என பதற்றமாக கேட்க அவளோ எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். என்ன ஆச்சுன்னு சொல்லு ஸ்ருதி, ஏன் அழுற? ஏதாவது ஆகிடுச்சா? என்னடி சொல்லு. விடாமல் அவள் கேட்டுக்கொண்டிருக்க, மாம் உங்களை வர சொன்னதுன்னா நீங்க அவகிட்ட கேட்டா என்ன அர்த்தம் என்றார் பிரின்சிபல் சற்று கடுமையாக. அதுல அவர் புறம் திரும்பி அவள் மூச்சு வாங்கியபடி, பாரி மாம் என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? ஏன் ஸ்ருதி அழுதுட்டு இருக்கிறா? உங்க சிஸ்டர் இப்ப எந்த கிளாஸ் படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் என்பது போல் மகா தலையை ஆட்ட, எந்த வகுப்பு படிக்கிறாங்க? 12th மேம் என்றாள் புரியாத பார்வையுடன். லாஸ்டா அவங்க +1 படிக்கும் போது ஃபீஸ் பே பண்ணி இருக்கீங்க. அதுக்கு அப்புறம் மறந்துட்டீங்க போல. உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா நான் வேணும்னா ஞாபகப்படுத்துறதுக்காக இதை சொல்றேன்.
திஸ் இஸ் நாட் அ கவர்மெண்ட் ஸ்கூல், திஸ் இஸ் பிரைவேட் ஸ்கூல். இங்க ஃபீஸ் பே பண்ணாமலும் படிக்கலாம்னு நீங்க எங்களுக்கு ப்ரூஃப் எதுவும் பண்ண பாக்குறீங்களா? சற்று கிண்டலாக அவர் கூறவும் தலைகுனிந்தவள், மேம் வீட்ல கொஞ்சம் நிலைமை சரியில்லை, அதனாலதான். என் கையிலே நிறுத்தும்படி கையை காட்டியவர், உங்க வீட்ல என்ன எல்லாம் நடக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கிறது எங்க வேலை இல்லம்மா. இது பிரைவேட் பள்ளி, இங்க ஃபீஸ் பே பண்ணாதான் படிக்க முடியும். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி 3 months ஆகிடுச்சு. இன்னும் ஃபீஸ் பே பண்ணாம இருந்தா எப்படி? டிசி வேணும்னா குடுக்கிறோம், கூட்டிட்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திக்கோங்க. மேம் இல்ல மேம், ஒரு 1 week டைம் கொடுங்க, நான் பே பண்ணிடுறேன். 1 week மேம், ப்ளீஸ் ப்ளீஸ் என்று அவள் கெஞ்ச தொடங்கவும் ஸ்ருதி அவளை அப்படி பார்க்க முடியாமல் உடைந்து அழ பிரின்சிபல் அலட்சியமாக பார்த்து வைச்சார். 1 வாரம் மாம், நான் எப்படியாவது பே பண்ணிடுறேன், ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேம், ப்ளீஸ் ப்ளீஸ் மேம். 1 வாரம் எல்லாம் முடியாதுமா, வேணும்னா இன்னும் 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள ஃபுல் ஃபீஸ் 30,000 நீங்க பே பண்ணி ஆகணும். இல்லனா உங்களை எல்லாம் நான் கோப்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்க மாட்டேன். ஸ்ருதி கிட்டையே டிசி கொடுத்து அனுப்பிடுவேன், கிளம்புங்க என்றவரை நோக்கி கை கூப்பியவள், மாம் இன்னும் 2 daysல எல்லாம் என்னால அரேஞ்ச் பண்ண முடியாது மேம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். 1 weekல கண்டிப்பா பே பண்ணிடுவேன், ஒரு 1 week மட்டும் டைம் கொடுங்க மேம் ப்ளீஸ் என்று அவள் கெஞ்சுவதை கண்டு யாராக இருந்தாலும் மனம் இறங்கி சரி என்று இருப்பார்கள். ஆனால் அந்த பிரின்சிபாலோ சலிப்புடன் பார்த்தார். இத பாருமா, 2 நாட்கள் தான் நேரம் கொடுக்க முடியும். அப்ப நீ ஃபீஸ் பே பண்ணுவியோ இல்ல டிசி வாங்கிட்டு போவியோ, அது உன் இஷ்டம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, டோன்ட் வேஸ்ட் மை டைம், போ வெளியே போ. இங்க நின்னுட்டு அசிங்கமா கெஞ்சிட்டு இருக்க பார்க்கவே எரிச்சலா இருக்கு. போய் வேற எவன் கிட்டையாவது கெஞ்சி காசு வாங்கிட்டு வந்து கட்டு, போ. காசு இல்லாம ஸ்கூல்ல பக்கம் எல்லாம் வந்துடுறாத, வெளியே போ, போன்னு சொல்றேன்ல, போ என அவமானப்படுத்தியவரை அடிப்பட்ட பார்வை பார்த்தவள் அதற்கு மேல் கெஞ்ச தன்மானம் விடாததால் தேங்க்யூ மேம் என கூறி வெளியே செல்ல ஸ்ருதியும் அழுது கொண்டே பின்னால் சென்றாள். தங்கையின் முன்புதான் உடைந்து போக கூடாது என்று எண்ணிக்கொண்டவள், ஸ்ருதி சாப்பிடியாடி என்றாள் சிரித்த முகமாக. அவள் வலி நிறைந்த முகத்தை கண்டு மனம் நொந்து போன ஸ்ருதி வெறும் தலையாட்டலை பதிலாக கொடுக்க, சரி நீ கிளாஸுக்கு போ, நான் கண்டிப்பா 2 நாள்ல பே பண்ணிடுவேன். அக்கா இருக்கேன், பயப்படாமரு, உன் வேலை படிக்கிறது மட்டும்தான், சரியா போ என்றவளை மனம் முழுதும் பாரத்தோடு பார்த்தவள் அவள் வகுப்பை நோக்கி சென்றுவிட கனத்த மனதுடன் வெளியேறினாள் மகா. வெளியே போ என்று அவர் கூறியதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. மனசாட்சியை வீட்டில் விடுத்து வேலைக்கு வந்தவரிடம் தன்மானம் இழந்து கெஞ்சியதை எண்ணி அவமானம் அடைந்தவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. வேலையும் இல்லை, 2 நாட்களில் எப்படி 30,000 புரட்டுவது? தங்கைக்கு வேறு நம்பிக்கை கொடுத்து விட்டேன், என்ன செய்வது என்று யோசித்தவளுக்கு எந்த வழியும் கிட்டாமல் போக நெஞ்சத்தில் அழுத்தம் கூடிக்கொண்டே போகவும் கணம் தாங்காமல் அதை வெளியேற்ற எண்ணி ரோட்டிலே அழுது விட்டாள். சுற்றி உள்ளவர்கள் போவோர் வருவோர் என ரோட்டில் பாதி பேர் அவளை ஒரு மாதிரி பார்த்து கொண்டு செல்வது கூட அவள் கருத்தில் பதியவில்லை. என்ன செய்து இந்த நிலையை சரி செய்வது என்று எண்ணி அவளுக்கு மிகவும் பயமாக இருந்தது. மனவலி தீர அழுதவள் ஒரு நிலைக்கு மேல் அழுவதையும் வெறுத்து போய் நேரத்தை பார்க்க அதுவோ 5 ஆகியது. சரி ஹோட்டலுக்கு செல்வோம் என முடிவு எடுத்தவள் ஹேண்ட்பேக்கில் இருந்து வாட்டர் பாட்டிலை எடுத்து முகம் கழுவினாள். அதன் பின் சேலை முந்தானையில் முகத்தை துடைத்து கொண்டவள் தளர்ந்த நடையுடன் ஹோட்டலை அடைந்து வேலையை பார்க்க தொடங்கினாள். வேலையின் நடுவில் கங்காவிடம் கேட்டு பார்ப்போமா என்று மனம் கூறிய யோசனையை அப்பொழுதே கைவிட்டு விட்டாள். காரணம், அவளிடம் மகா பேசி 2 ஆண்டுகள் ஆகிறது. இப்பொழுது காசுக்காக அவளிடம் சென்று நின்றால் கேவலப்படுத்தி தான் விடுவாள். அது மட்டுமின்றி கேட்டாலும் கொடுக்கும் ரகமில்லையே அவள். மாமாவிடம் கேட்கலாம் என்றாலும் அவ்வளவு பெரிய தொகையை அவரிடம் கேட்க அவளுக்கு மனம் வரவில்லை. கடன் கூட வாங்க இயலாது. ஊரை சுற்றி கங்காவின் திருமணத்திற்கு வாங்கி வைத்துள்ள கடனே இன்னும் அடைக்காமல் அவள் தலைக்கு மேல் ஏறி உள்ளது. கடன் கேட்டு சென்றால் அவர்கள் இதற்கு முன்பு வாங்கியதை அடைக்க சொல்லிதான் சொல்வர். மனமோ கங்காவின் திருமணத்துக்கு அவரிடம் வாங்கியதையே இன்னும் அடைக்காமல் இருக்கிறோம். இதில் மீண்டும் போய் நின்றால் எப்படி என கேட்க அமைதியாகிவிட்டாள். பேசாமல் ஹோட்டல் ஓனரிடம் முன் பணம் போல் கேட்கலாமா என்ற யோசனை அவளுக்கே சரியாக படவில்லை. சமைப்பதற்கு அவர்கள் கொடுக்கும் சம்பளமே 3000 தான். இதில் முன் பணமாக 30,000 கேட்டால் அவர் பங்குக்கு அவமானம் செய்துதான் அனுப்புவார். என்ன செய்யலாம் என்று யோசித்து யோசித்து அவளுக்கு தலை வலி வந்ததுதான் மிச்சம். 8 மணிக்கு மேலாகவும் செல்வியிடமிருந்து அழைப்பு வந்தது. வேலை நேரத்தில் அழைக்க மாட்டாரே என்று எண்ணியவள் போன் எடுத்து காதில் வைக்க அவரோ இவள் எடுத்தவுடன் ஓவென அழுதார்.
அவ்வளவுதான். இவளுக்கு இங்கு பயம் கப்ப தொடங்க, என்னம்மா, ஏன் அழுற, என்னாச்சிமா, சொல்லுமா என மனம் படப்படக்க இவள் கேட்க, மகா மகா, இங்க உங்க அப்பாக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு மகா, இங்க ஜிஹெச்ல சேர்த்து இருக்கேன், பயமா இருக்குடி, ரொம்ப பயமா இருக்கு மகா, நீ கொஞ்சம் கிளம்பி வா மகா, வாடி என்றிருந்தார் அவர். அதை கேட்டு அதிர்ந்து போனவள் ஊனர் கத்த கத்த காதில் விழாமல் வெளியே ஓடினாள். நடுவீட்டில் அமர்ந்து இருந்த தேவோ மகாவின் போட்டோவை பார்த்து கொண்டு, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் மை பேபி டால் என்றான் இதழை கோணலாக வளைத்து. மச்சான், அந்த பொண்ணோட அட்ரஸ், அப்புறம் அவளோட லைஃப் ஸ்டைல், எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு என்ற நிறவை சொல் என்பது போல் தேவ் பார்க்க, அவனும் அவங்க அப்பாக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி என தொடங்க, அவ அப்பனை பத்தி எல்லாம் எனக்கு தேவையில்லடா, அந்த நாயை பத்தி மட்டும் சொல்லு. ஓகே, அவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தேவ், அவ அப்பாக்கு ஹெல்த் சரியில்லை, அவ தான் குடும்பத்தை பாத்துக்கிறா, ஒரு அக்கா ஒரு தங்கச்சி, அவ அக்காக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, தங்கச்சி 12ஆம் வகுப்பு படிக்கிறா. ஓ சரி, சொல்லு நேரம், என்ன பண்ணலாம், கொன்னுடலாமா? வேண்டாம் மச்சான், பாவம்டா, இவள் நம்பிதான் அவ குடும்பமே இருக்கு என்றதும் அவன் கையில் இருந்த மகாவின் போட்டோவை பார்த்தவனின் மூளை வேறு செய்தி சொல்ல, அதில் இதழை எள்ளலாக விரித்தவன், ஓகே மச்சான், இந்த விஷயத்துல நான் உன் பேச்ச கேட்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன், பாவம் இவ பண்ணதுக்கு அவ அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் என்ன பண்ணுவாங்க என்றவனை நிம்மதியாக நேரவு பார்க்க, வேலவா என்று அழைத்தான் தேவ். அவனின் நம்பிக்கையான விசுவாசி இவன். குத்தி கொண்டு செத்துப்போ என்றாலும் கண்களை மூடிக்கொண்டு அவனையே குத்தி கொள்வான். எஸ் போஸ் என அவன் வந்து நிற்கவும் சொல்ல வேண்டியதை சொல்லியவன், இன்னும் 2 ஹவர்ஸ்ல காரியம் முடியணும் போ என்றிட நிரவ் தான் அவன் கூறியதில் அதிர்ச்சியாகி ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் நின்றான். தேவ் கூறியது போல் வேலவன் மகாவின் வீட்டிற்கு ஆட்களை அனுப்பி மருந்து மாத்திரையில் ஏதோ ஒன்று கலந்து வைக்க, அதை உண்டவருக்கு போன ஸ்ருதியும் செல்வியும் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் மருத்துவமனையில் சேர்த்தனர். அதை கேள்விப்பட்ட தேவ் மகாவின் புகைப்படத்தை பார்த்து, நாளைக்கு இந்நேரம் நீ இந்த தேவ் காலுக்கு கீழே இருப்ப பேபி டால், கெட் ரெடி ஃபார் தட் என்று கூறியவன் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியாக உண்ண சென்றான். செல்வி கூறியதை கேட்டு மருத்துவமனைக்கு விரைந்து வந்த மகா ஓரமாக நின்று அழுது கொண்டிருந்த தாய் தங்கையை கண்டு எகிரி துடிக்கும் இதயத்துடன் அவர்களிடம் செல்ல, அவளை கண்டதும் அணைத்து கொண்டு ஒரு மூச்சு அழுது தீர்த்தார் செல்வி. மகாவும் ஆறுதல் வார்த்தைகளை கூறி அவரை தேற்ற முயல, அவரோ விடாமல் அழுது கொண்டே இருந்தார். ஸ்ருதி, நீயாவது சொல்லு குட்டி, என்னடி, என்னாச்சடி அப்பாக்கு? கண்ணீருடன் மகா கேட்க அக்காவை நினைத்து அவளுக்கு பாவமாக இருந்தது. கா, அப்பாக்கு திடீர்னு உடம்பு தூக்கி போட ஆரம்பிச்சிருச்சுக்கா, எனக்கும் அம்மாக்கும் ஒண்ணுமே புரியல, ரொம்ப பயந்துட்டோம்க்கா. அப்புறம் பக்கத்து வீட்டு தாமரை அக்காவோட வீட்டுக்காரரை கூட்டிட்டு வந்து அப்பாவை தூக்க வச்சு ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல் வந்தோம். டாக்டர் உள்ள பார்த்துட்டே இருக்கிறாங்க, ஆனா ரொம்பவே சீரியஸ் தான் போலக்கா. நர்ஸுங்க மாறி மாறி உள்ளேயும் வெளியேவும் நடந்துட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா, அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது தானக்கா என்றவளின் கையை பிடித்த மகா, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது குட்டி, நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாது என்றிட அவளும் நம்பிக்கையுடன் தலையை ஆட்டி வைத்தாள். சிறிது நேரத்தில் டாக்டர் வெளியே வர தோள் மீது சாய்ந்து இருந்த செல்வியை எழுப்பிய மகா அவரிடம் சென்று பதற்றத்துடன் நின்றாள். டாக்டர், எங்க அப்பாக்கு இப்போ எப்படி இருக்கு என அவள் கேட்கவும், உங்க அப்பா ரொம்பவே சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காருமா, கிட்னி நரம்பு பாதிக்கப்பட்டு இருக்குல்ல அவருக்கு என்றதும் மகா பயத்துடன் தலையை ஆட்ட, ரொம்ப நாளா ஒழுங்கா மெடிசின்ஸ் எடுத்துக்காம இருந்து இருப்பாரு போல, அதான் ஃபிக்ஸ் வர அளவுக்கு ஆகிடுச்சு, கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணி அவர் கிட்னியை மாத்தியே ஆகணும். ஆனா எங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு பண்ண முடியாது, அவ்வளவு ஒன்னும் இங்க வசதி இல்ல. நீங்க பக்கத்துல அப்சரா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதுல அட்மிட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட சொல்லிட்டேன், கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க, உங்க அப்பா ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்காரு. தேவ் சொல்லி தந்த டயலாக்கை புள்ளி மாறாமல் ஒப்பித்தவர் சென்றுவிட உறைந்து போய் நின்றிருந்தாள் மகன்யா. அப்சாரா ஹாஸ்பிட்டல் தான் அவர்கள் ஊரிலே பெரிய மருத்துவமனை. அங்கே போனால் காசுக்கு என்ன செய்வது? தங்கையின் பள்ளி படிப்பிற்கே ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறேன். இதில் அப்பாவிற்கு இப்படி ஆகிவிட்டது, என்ன செய்வேன் என அவள் யோசித்துக் கொண்டிருக்க, செல்வியோ, மகா அப்பாவை கூட்டிட்டு போலாம்டி, நேரம் கடத்த வேண்டாம். எங்க மகாவும் தாயிடம் எதுவும் சொல்லிக் கொள்ளாமல் சரி என்று தலையை ஆட்டினாள். ஆம்புலன்ஸில் அப்சரா மருத்துவமனையை அடைந்தவர்கள் அவரை உள்ளே அழைத்து செல்ல தேவ் கூறியது போல் முதலில் எதுவும் பேசாமல் அவரை அட்மிட் செய்து கொண்டனர். அதன்பின் சிறிது நேரத்தில் மகாவை டாக்டர் அவர் அறைக்கு அழைக்க என்ன ஏதென்று பதற்றமாக ஓடினாள் அவள்.
கதவை தட்டியதும் உள்ளே வர சொல்லி அவர் சொல்ல பயத்துடன் உள்ளே நுழைந்தாள். மகா, உட்காருங்க என அவர் கூறவும் எதுவும் கூறாமல் அமர்ந்தவளை நிமிர்ந்து பார்த்தவர், உங்க அப்பாவை நாங்க செக் பண்ணி பார்த்தோம். GH டாக்டர் சொல்லி இருப்பார்ல உங்க அப்பாவோட நிலைமை என்னன்னு. மகாவும் தலையை ஆட்ட, அவருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணா உயிரை காப்பாத்திடலாம், இல்லனா கஷ்டம். சீக்கிரமா ரிசப்ஷனல் 5 லட்சம் பே பண்ணிடுங்க, அப்புறம் நாங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் என்றதும் அதிர்ந்து போனவள், சார் எவ்வளோ சொன்னீங்க என திக்கலாக கேட்க, அவளை ஒரு மாதிரியாக பார்த்து வச்சவர், 5 லட்சம்மா, சீக்கிரமா பே பண்ணுங்க, இல்லனா ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அப்படி உங்களால முடியாதுன்னா வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய்க்கோங்க. ஆனா உங்க அப்பா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சொல்றது எல்லாம் சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். யூ மே லீவ் நாவ் என்றவர் போன் எடுத்து பார்க்க தொடங்க, தேங்க்ஸ் டாக்டர் என்றவள் எழுந்து வெளியே சென்றாள். அடுத்து என்ன என மனம் விடாமல் யோசித்துக் கொண்டிருக்க, அவளுக்கு இப்பொழுது இருக்கும் ஒரே பற்றுதல் கங்கா மட்டுமே. சுயமரியாதையெல்லாம் அப்பாவிற்கு முன்பு ஒன்றுமே இல்லை என்று முடிவு எடுத்தவள் அவள் தாயிடம் பத்திரமாக இருக்க சொல்லிவிட்டு கிளம்பினாள் கங்காவின் வீட்டை நோக்கி. முகம் வெளிரி போய் பதற்றத்துடன் ஓட்டமும் நடையுமாக ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியேறியவளை சிசிடிவி வழியே கண்ட தேவுக்கு மனம் குளிர்ந்துதான் போனது. நல்ல ஓடு பேபி டோல், 4 பேர்கிட்ட பிச்சை கேட்டு அசிங்கப்படு, கோ என்று நக்கலாக சிரித்து கொண்டான். கங்காவின் வீட்டை அடைந்தவள் காலிங் பெல் அடித்துவிட்டு காத்து இருக்க கதவை திறந்ததோ அசோக். இந்த நேரத்தில் அவளை கண்டவன் என்னமோ ஏதோ என பயந்து போய், மகா என்னம்மா என்னாச்சு என்று கேட்க, மாமா அக்கா இல்லையா என்றாள் மூச்சு வாங்க. கங்கா உள்ள இருக்கா? கங்கா, மகா வந்து இருக்கா, நீ வாடாமா, உள்ளவா என்று அவன் சொல்லவும் மகாவும் தலையை ஆட்டிவிட்டு உள்ளே வர கால் எடுத்து வைக்க, ஹேய் நில்றி என்றிருந்தாள் பாசமிகு அக்காக்காரி. அவள் குரலில் எடுத்து வைத்த காலை பின்வைத்துக் கொண்டவள் புரியாமல் அவளை பார்க்க, எங்க வந்து என்றாள் கங்கா கொண்டையை முடிந்து கொண்டு. கங்கா என்ன நீ? மகா நீ உள்ளவா என்ற கணவனை முறைத்தவள், எல்லாம் எனக்கு தெரியும் அசோக், நீ சும்மா இரு என்றிடும். அக்கா, அப்பாக்கு அங்க என பேச வந்தவளை இடைமறித்தவள், அப்பாக்கு அங்க இழுத்துட்டு இருக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும், போய் சேர்ந்தா சொல்லி அனுப்பு, அந்த ஆளுக்கு பிறந்த கடனுக்கு சாவுக்கு வந்து நிக்கிறேன், இப்போ என் வீட்டு வாசல் முன்னாடி நீ நிக்காத கிளம்பு என்றவளை நம்ப முடியாமல் பார்த்த மகா, கங்கா என உடைந்த குரலில் அழைக்க, காசு கேட்டு தானே வந்து இருக்க, என் கிட்ட எல்லாம் இல்ல, இருந்தாலும் தர முடியாது, மானம் ரோஷம் இருந்தா இங்க நிக்காத கிளம்பு. கங்கா ப்ளீஸ் இப்படி சொல்லாத, நம்ம அப்பாடி அவரு ரொம்ப சீரியஸா இருக்காரு, எனக்கு யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல, உன்னதான் நம்பி வந்து இருக்கேன், ப்ளீஸ் நீ ஏதாவது பண்ணு, அட்லீஸ்ட் கடனாவது வாங்கி கொடு, நான் கட்டிடுறேன், ப்ளீஸ் கங்கா இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு, உன் காலில் வேணாலும் விழுறேன். கை கூப்பி கண்ணீர் மல்க பேசிக் கொண்டிருந்தவள் இறுதியில் கங்காவின் காலிலே விழுந்துவிட அவளோ கல் போல் அல்லவா நின்று கொண்டிருந்தாள். மனைவியின் செயலை அறவே வெறுத்த அசோக், அச்சோ மகா என்ன பண்ற என அவளை எழுப்பிவிட, மாமா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மாமா, 5 லட்சம் ஆகும்னு சொல்றாங்க, அவ்வளோ பெரிய அமௌண்ட் நான் எப்படி மாமா புரட்டுவேன், நேரமாக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க மாமா ப்ளீஸ், கங்கா ப்ளீஸ் டி ப்ளீஸ் என கெஞ்சியவளை கண்டு மனம் உடைந்து போன அசோக், சரி வாடா நான் ஏதாவது செய்ய முடியுமான்னு பாக்குறேன் என்று கிளம்ப, அசோக் இப்போ மட்டும் நீ அவளோட போன ஏன் கூடாது, பிறந்த தங்கச்சியோட தகாத உறவு வச்சு இருக்கான், என் புருஷன் ஊர் முழுக்க பரப்பி விட்டுருவேன், மரியாதையா உள்ளப்போ என்றவளை நீ எல்லாம் மனித பிறவிதானா என்ற ரீதியில் அசோக் பார்க்க, அவள் பேச்சில் திகைத்து அருவருத்து தான் போனாள் மகா. ஹேய் என்னடி பேசுற, அவ அக்கா தானே நீ, அவ கூட தானே பிறந்த, உங்க அப்பா தானே அங்க சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு, அவர் உயிரை காப்பாத்த கூட கொடுக்க முடியாத காசு எதுக்குடி, எனக்கு இருக்கிற அக்கறை கூடவா உனக்கு இல்ல? முகம் சுழித்து அசோக் கேட்டிட, அந்த மனுஷன் உயிரை காப்பாத்தி என்ன ஆகிட போகுது, இன்னும் கொஞ்ச காலத்துக்கு இத்தனை நாளா தேய்ச்சிட்டு இருந்த பெட இன்னும் தேய்ப்பாரு, அவருக்கு செலவு பண்றதுல எந்த பலனும் இல்ல, நாளைக்கு வேற என் நாத்தனார் பொண்ணுக்கு காது குத்துறாங்க, அதுக்கு சீர் செய்யணும், உன் தங்கச்சி பிள்ளைக்கு தான் அசோக், ஞாபகம் இருக்கா, எனக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லையே அசோக், இப்போ நீ உள்ள போ, ஒரு அடி வெளியே எடுத்து வச்சா கூட அவ கூட நீ ஓடி போயிட்டுன்னு கத்தி ஊற கூப்பிடுவேன். விரல் நீட்டி கங்கா மிரட்ட அசோக்கோ, இதுக்கு எல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டி, என்னவோ சொல்லிக்கோ போ, நீ வாடா மகா. இல்ல மாமா வேண்டாம்,
என்கிட்ட இருக்கிறது கௌரவம் மட்டும்தான் மாமா. நிறைய அசிங்கப்பட்டுட்டேன் தான், ஆனா இந்த பேர்ல அசிங்கப்பட விரும்பல. நீங்க உள்ள போங்க மாமா. கல்லாக மாறி பேசியவளை கனிவுடன் கண்டவன், டேய் அவெல்லாம் ஒரு ஆளுன்னு, நீ வா மகா, அப்பா ஹெல்த் தான் முக்கியம். இல்ல மாமா வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், வரேன் மாமா என்றவள் கங்காவை ஏறெடுத்தும் பார்க்காமல் தளர்ந்த நடையுடன் சென்றுவிட அவளோ அலட்சியமாக பார்த்துவிட்டு வீட்டுக்குள் நுழைந்து கொண்டாள். இத்தனை நாட்களாக கூட பிறந்தவளின் மீது மனதோரம் ஒரு நேசமும் மரியாதையும் இருந்தது. ஆனால் இன்று அதை சுக்குநூறாக உடைத்து எரிந்து இருந்தாள் கங்கா அவளின் பேச்சால். இப்படி ஒரு அக்கா கிடைக்க என்ன புண்ணியம் செஞ்சேனோ என நினைத்தவளுக்கு மனமே மறுத்து போன ஒரு உணர்வு. அவள் அக்காவின் வீட்டில் இருந்து வெளியேறிய பின் எங்கு சென்று யாரிடம் உதவி கேட்பது என்று புரியாமல் ஓரிடத்தில் அமர்ந்தவளுக்கு தோள் சாய தோள் வேண்டும் என்று மனம் ஏங்கி தவிக்க விரக்தியாக சிரித்து கொண்டவள் மனம்படும் பயத்தை உணர்ந்து கண்ணீர் வடித்தாள். அடகு வைப்பதற்கு கூட ஏதுமில்லை. அப்படி இருந்தாலும் 5 லட்சம் எல்லாம் சாத்தியமே இல்லை. 2 நாட்களில் ஸ்ருதிக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும். இல்லை என்றால் டிசி கொடுத்து அனுப்பிவிடுவார். அதன் பின் அவள் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். அதற்கே வழிகிட்டாமல் அவள் முழித்து கொண்டிருந்த சமயத்தில் இப்படி ஒரு நிலை வந்தால் பாவம் அவளும் என்ன செய்வாள்? யாரிடமாவது கடன் கேட்போமா என்று யோசித்தவளுக்கு யாரிடம் கேட்பது என்றுதான் புரியவில்லை. ஹோட்டல் ஓனரிடம் கேட்டு பார்ப்போமா? காலம் முழுதும் சம்பளமின்றி கூட சமைக்கிறேன் என்று சொல்லி கேட்போமா என யோசித்தவள் கேட்டுதான் பார்ப்போமே என்ற முடிவுக்கு வந்தவள் போனை எடுத்தாள். அவள் எண்ணை கண்டதுமே அந்த ஓனர் எடுக்காமல் இருக்க தலையில் கை வைத்து கொண்டவள் அழுகையோடே மீண்டும் அழைக்க கடுப்பாகி போனார் அவர். ஹே, என்ன உனக்கு பிரச்சனை? எதுக்கு இந்நேரத்துல விடாம கால் அடிச்சுட்டு இருக்கிற? என் பொண்டாட்டி பார்த்தா என்ன நினைப்பா? எடுத்தவுடன் அவன் எகிரவும் சற்று தயங்கியவள் மனதை தைரியப்படுத்தி கொண்டு கேட்டாள். அண்ணா, எனக்கு ஒரு உதவி வேணும்னா. என்ன உதவி? அண்ணா, எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவ ஆலயத்துல சேர்த்து இருக்கோம்னா ட்ரீட்மெண்ட் பார்க்க காசு கட்டணும், அதனால ஒரு 5 லட்சம் என அவள் சொல்லவும் இடை புகுந்தவர், என்ன 5 லட்சம் வேணுமா என கேட்க நம்பிக்கையுடன் ஆமா அண்ணா என்றாள் மகா. இதோ பாருமா, நான் எல்லாம் உன்னை வேலையை விட்டே தூக்கிட்டேன் என்றதும் திகைத்து போனவள், அண்ணா என்னன்னா? நான் என்னன்னா பண்ணேன்? நீதான் எதுவும் பண்றது இல்லையே. எப்ப பார்த்தாலும் வீட்டுல அது பிரச்சனை, இது பிரச்சனைன்னு எங்கேயாவது போயிடுற. நான் என்ன நீ வர வரைக்கும் வாசலையே பார்த்துட்டே இருக்க முடியுமா? 1 வாட்டியா 2 வாட்டியா எப்ப பார்த்தாலும் இதே கதை தான். இதுக்கு மேலேயும் என்னால முடியாது. உன்னாலதான் என் ஹோட்டல் ஓட மாட்டேங்குதுன்னு அங்க வேலை பார்க்கற ஆயா கூட சொல்லுது. அதனால தயவு செஞ்சு இனிமே ஹோட்டல் பக்கம் வராது. ஐயோ அண்ணா, இனிமே அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன்னா. பேசி என் நேரத்தை வீணாக்க நான் விரும்பல. வயம்மா போனை கோபத்துடன் மொழிந்தவர் கட் செய்தும் விட மகாவிற்கு தலையே வெடிப்பது போல் ஆனது. தான் ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடக்கிறதே. இப்பொழுது என்னதான் செய்வது? இதற்கு என்னதான் வழி என்று யோசித்தவளுக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லாமல் போக தேம்பி தேம்பி அழுதாள். அழுது கொண்டிருக்கும் போதே அவள் தாயிடமிருந்து அழைப்பு வர கை நடுங்க போனை எடுத்து காதில் வைத்தாள். மகா, மகா, அப்பாக்கு திரும்பவும் ஃபிக்ஸ் வந்துருச்சுடி. இங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க மகா. காசு கட்ட சொல்றாங்கடி. காசு கட்டினாதான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்களாம். எங்கடி இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி என்று அவர் அழுக இங்க இவளுக்கும் என்ன செய்வதென்று புரியவில்லை. அம்மா, அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணுமா? அழுகையை காட்டாமல் இயல்பாக பேசுவது போல் மகா பேச, அதெல்லாம் நான் ரொம்பவே கெஞ்சிட்டேன் மகா, காலில் கூட விழுந்தேண்டி. ஆனா அவங்க எதுவும் சொல்லாம போயிட்டாங்க. பயமா இருக்கு மகா என்றதும் போனை அருகில் வைத்துவிட்டு உடைந்து அழுதாள் மகா. தன்னை பெற்ற தாய் அடுத்தவரின் காலில் விழுந்து கெஞ்சியதை இவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. மகா, மகா கேக்குதா என அவள் தாய் கத்தி கொண்டிருக்க, மா, அப்பாக்கு டேப்லெட் கொடுங்க, நான் வந்துடுறேன். எவ்வளோடி கட்டணும் என செல்வி கேட்கவும், ரொம்பெல்லாம் இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு, நான் வந்துடுறேன் என்றவள் போனை வைத்துவிட்டு அவர்கள் ஏரியா கவுன்சிலர் வீட்டை நோக்கி சென்றாள். இவ்வளவு நேரத்திற்கு முகம் வாடி தலைமுடி எல்லாம் களைந்து போய் தன் முன் நிற்பவளை கண்டவர், என்னம்மா, என்ன இவ்வளோ நேரத்துல என கேட்க, சார் எனக்கு ஒரு 5 லட்சம் கடனா காசு வேணும். தயக்கத்தோடு மகா கேட்க மேலிருந்து கீழ் வரை அவளை பார்த்தவர், 5 லட்சமா? எதுக்குமா அவ்வளோ என கேட்க மகாவும் அவளின் தந்தையின் நிலையை எடுத்து கூறினாள். ஏற்கனவே நீ உன் அக்கா கல்யாணத்துக்குன்னு வாங்கினதை இன்னும் தரல. இதுல உன்னை நம்பி நான் எப்படிமா 5 லட்சம் கொடுக்க முடியும்? சொந்தமா வீடு கூட இல்ல. நீ காசு கொடுக்கலன்னா எடுத்துக்க. நான் எதை நம்பி எப்படிமா கொடுக்கறது? சார், பிளீஸ் சார், நான் உங்களை நம்பிதான் வந்து இருக்கேன். நீங்க கொடுங்க சார்,
நான் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிடுறேன். கண்டிப்பா அடைச்சிடுறேன் சார். ப்ளீஸ். கை கூப்பி அவள் கேட்கவும் நரைத்து போய் இருந்த தாடியை தேய்த்து கொண்டவர், சரி, நான் உனக்கு காசு தரேன், ஆனா நீ அதுக்கு பதிலா ஒண்ணு எனக்கு பண்ணணும் என்று அவர் கூறவும் இவளுக்கு பயத்தில் நான் உலர்ந்து விட படபடக்கும் இதயத்துடன் அவரை ஏறிட்டாள். ஒண்ணுமில்லம்மா, என் பையன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பான், அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதமா. இது வரைக்கும் 2 கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், ஆனா அவளுங்க என் பையனோட வாழ முடியாதுன்னு போயிட்டாங்க. அவனும் எத்தனை காலத்துக்கு தனியா இருப்பான்? உன்னை விட ஒரு 16 வயசு மூத்தவன்னு எல்லாம் யோசிக்காத. கஷ்டம் இல்லாத வாழ்க்கை. 5 என்ன 10 லட்சம் கூட தரேன். நான் ஏன் கேக்குறேன்னா, என் மகன் எங்கேயோ உன்னை பார்த்து ஆசைப்பட்டுட்டான். நானும் வீட்டுக்கு வந்து கேட்கலாம்னு நேரம் பார்த்துட்டே இருந்தேன். இப்படி ஒரு நிலையில கேட்பேன்னு எதிர்பார்க்கல. சொல்லுமா மகா, என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? சாதாரணமாக அவர் கேட்க இவளுக்கு தான் பயமாக இருந்தது. இவரின் மகன் ஒரு கேடு கெட்டவன். வீட்டில் பொண்டாட்டி இருக்கும் பொழுது கூட வேசியை வீட்டிற்கு அழைத்து வந்து கூத்தடிப்பான். எதிர்த்து கேள்வி கேட்டால் அவளை போட்டு மரண அடி அடிப்பான். சரியான குடிகாரன். அவனின் அடிக்கு பயந்தே 2 மனைவிகளும் ஓடிவிட்டனர் என்று இன்னும் என்னென்னவோ இவள் தாய் சொல்லி கேள்விப்பட்டு முகம் சுழித்து இருக்கிறாள். அப்படிப்பட்டவனை கல்யாணம் செய்து கொள்ள இவள் என்ன முட்டாளா? ஆனால் தந்தையின் நிலை அவளை யோசிக்க வைக்க முகம் சுருக்கி யோசித்துக் கொண்டிருந்தவளை ஏளன சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார் அவர். எப்படியும் ஒற்றுக்கொள்வாள் என்ற நம்பிக்கையில். ரொம்பெல்லாம் யோசிக்காதமா, ராணி மாதிரி வாழலாம் என அவர் கூறவும் அவரின் முகம் பார்த்தவளுக்கு வேண்டாம் என்று சொல்லவே மனம் அடித்துக் கொள்ள, இல்ல சார், முடியாது என்று விட்டாள் மகா. அவள் அப்படி கூறவும் முகம் மாறியவர், ஏய் என்னடி வேண்டாம், நான் தான் காசு தரேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? என் கிட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு வேற எவன் கூடயாவது படுத்து உங்க அப்பனை காப்பாத்த போறியா? என்ன என்னும் போதே அவரை அறைந்து விட்டவள், காசு எங்க கிட்ட இல்லனா என்ன வேணும்னாலும் பேசுவீங்களா? ஸ்ரீ என்றவள் வெளியே ஓடிவிட அவள் அடித்த கன்னத்தை தேய்த்து கொண்டவர் அவள் மீது வன்மத்தை வளர்க்க தொடங்கினார். இன்னும் எவ்வளவுதான் அசிங்கப்படுவது என்று நினைத்தவள் அழுது கொண்டே ஹாஸ்பிடலுக்கு சென்று விட்டாள். அவளுக்கு இப்பொழுது ஆறுதலாக தோள் சாய்ந்து கொள்ள யாரேனும் வேண்டும் என்று தோன்ற தாய்மடி வேண்டி கிளம்பியிருந்தாள். ஆனால் ஹாஸ்பிடல் வாசல் வரை வந்தவளுக்கு அதற்கு மேல் உள்ளே செல்ல பயமாக இருந்தது. 1 ரூபாய் கூட தன்னால் புரட்ட முடியவில்லை. தாய் கட்டிவிட்டாயா என்று கேட்டாள். என்ன சொல்வது என யோசித்தவள் வெளியே பார்க் போன்று வடிவமைக்கப்பட்டிருந்த இடத்தில் அமர்ந்து கொண்டாள். கடவுளே, எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டு ப்ளீஸ். எனக்கு எங்க அப்பா வேணும், ஆனா 5 லட்சம். அதை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுவேன்? உன்னதான்பா நான் நம்பி இருக்கேன், என்ன கைவிட்டுறாத ப்ளீஸ். என்னால சுத்தமா முடியல என்று முணுமுணுத்தவள் தலையை கையால் தாங்கி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்க யாரோ மேம் என்று அழைத்தனர். காதில் விழுந்தும் நிமிரும் நிலையில் இல்லாமல் இருந்தவள் 3வது முறை மாம் என்று அழைக்கவும் நிமிர்ந்து இருந்தாள். எதிரில் இருந்ததோ நிரவ். கேள்வியாக அவனை இவள் பார்க்க அவனுக்கோ இவளை பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. அவள் முகத்தில் அவ்வளவு வலியும் சோர்வும் பயமும் குடியேறி இருக்க இதற்கு காரணம் நாங்கள்தான் என்று நினைத்தவனுக்கு குற்ற உணர்ச்சி கொலையாய் கொன்றது. சொல்லுங்க அண்ணா என அவள் சொல்லவும், நான் இந்த ஹாஸ்பிடலோட டீன், என் பேர் நிரவ் மதுரன் என்கவும் எழுந்து நின்றவள், சார் கொஞ்சம் நேரம் கொடுங்க சார், நான் எப்படியாவது கட்டிடுறேன் ப்ளீஸ் என அவள் கெஞ்ச அவனின் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது. அண்ணா என்றவள் சார் என்றதுமே அவனுக்கு ஒரு மாதிரியாகி போனது. இல்ல மேம், நான் அது பத்தி பேச வரல் என்கவும் அவள் புரியாமல் ஏறிட, நீங்க பணம் அரேஞ்ச் பண்ண கஷ்டப்பட்டதை நாங்க பார்த்தோம், அதான் ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் என்றதும் அவளுக்குள் ஏதோ ஒரு நம்பிக்கை பிறக்க மன நிம்மதியுடன் நிரவை பார்த்தாள் மகா. மனதை கல்லாக்கி கொண்ட நிரவ், நான் சொல்றத நீங்க பண்ணா 1 ரூபாய் கூட பில் கட்ட வேண்டாம். மகா என்னவென அவனை பார்க்க, நீங்க எங்க எம்டியா கல்யாணம் பண்ணிக்கணும் என்றான். மனம் வேண்டாம் என மறுத்து தடுப்பதை கட்டுப்படுத்தி கொண்டு. கேட்டவளுக்கோ புதிதாக துளிர்விட்ட நம்பிக்கை உடைந்து இதய துடிப்பு எகிரி போக மீண்டும் பயம் சூழ்ந்து கொண்டது அவளை. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு புரியல. பயத்தை வெளியே காட்டிக் கொள்ளாமல் அவள் கேட்க, அதான் மிஸ் மஹன்யா எங்க எம்டி பார்த்தாரு, he likes you, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க ஃபேமிலி மொத்தமா அவர் செட்டில் பண்ணி விடுறதா சொல்லியிருக்காரு. நீங்க தான் யோசிச்சு என்னன்னு முடிவை சொல்லணும். கேள்வியோடு நிரவ் நிறுத்த அவள் யோசிக்க எல்லாம் இல்லை, உடனே முடியாது என்று விட்டாள். முடியாது என்றுதான் அவள் சொல்ல வேண்டும் என்று அவனும் வேண்டிக் கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் மறுமணமோ அவள் இதற்கு முடியாது என கூறி
தேவ் இவளை கொன்றுவிட்டால் என்ன செய்வது என்றும் கேட்கிறது. ஆகையால் அவனுக்கு மஹன்யாவின் மானம், கௌரவம், நிம்மதிக்கு முன்பு உயிரே பெரிதாக தெரிய பேசத் தொடங்கினான் நிரவ். இத பாருங்க மிஸ் மஹன்யா, உங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காரு, அது உங்களுக்கே தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அமௌண்ட் பே பண்ணிட்டு அவருக்கு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணலனா கண்டிப்பா பொழைக்க மாட்டாரு. நீங்களும் எங்கேயோ போய் கேட்டு கிடைக்காம தான் திரும்ப வந்து இருக்கீங்க. எங்க எம்டி நல்லவர் தான், பயப்படாம நீங்க ஓகே சொல்லலாம். நானும் உங்க கூட தான் இருக்க போறேன். சோ நீங்க அவரை நம்பலைனா கூட என்ன நம்புங்க என்றவனை கண்டவளுக்கு சிறிது நம்பிக்கை பிறந்தது. என்னவோ உண்மைதான், ஆனாலும் மனம் ஏற்காமல் அடம் செய்ய எந்த முடிவும் எடுக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தாள். நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க ஃபேமிலிக்கு நல்ல வீடு, நல்ல என்வாயர்மெண்ட், உங்க அப்பாவுக்கு இதே ஹாஸ்பிட்டல்ல லைஃப் லாங் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், உங்க அக்கா தங்கச்சிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நாங்க செய்யறோம். அதாவது எம்டி செய்வாரு. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அப்பனா உங்களுக்கு பிடிக்கும் தான் என்றது அவள் தலையை ஆட்ட. இதை விட வேற என்ன வழி உங்களுக்கு இருக்குன்னு யோசிங்க. அப்படி எந்த வழியும் இல்லைன்னா இதுக்கு ஓகே சொல்லுங்க. நாம் அவர்களை பராமரித்தவள். தந்தையின் உடல்நிலை, தாயின் கண்ணீர், தங்கையின் படிப்பு, வாடகை வீட்டின் அவல நிலை எல்லாம் கண்முன்னே வந்து செல்ல சரி சொல்ல சொல்லி மனதிடம் வாதாடத் தொடங்கினாள் மகா. ஆனால் அவள் மனதிற்கு இது வேண்டாம் என்றே தோன்ற முடிவாக மறுத்துவிட்டது. அவள் முகம் மாறுதல்களை பார்த்து கொண்டிருந்த நிரவ், யூ கேன் டேக் டைம் மிஸ் மஹன்யா, யோசிச்சு சொல்லுங்க, ஆனா 1 மணிக்குள்ள சொல்லிடுங்க, நான் இங்கேதான் இருப்பேன் என்றதும் எதுவும் கூறாமல் உள்ளே அவள் ஓட ரிசப்ஷனில் அவளின் தாயும் தங்கையும் டாக்டர் நர்ஸ்களிடம் கெஞ்சி கொண்டிருந்தனர். அதை கண்டதும் திகைத்து போனவள் என்னவென விரைந்து அவர்களிடம் சென்று கேட்க மகாவை பார்த்ததும் தான் செல்விக்கும் ஸ்ருதிக்கும் உயிரே வந்தது போல் ஆனது. என்னாச்சுமா? என்ன? சுற்றி குறைந்தது 50 பேர் இருந்து இருப்பார்கள். அவர்கள் மத்தியில் தாயும் தங்கையும் அழுது கெஞ்சி கொண்டிருப்பதை கண்டு மனம் வெம்பி துடித்தது. மகா காசு கட்டளைன்னு வெளியே போக சொல்றாங்கடி. எங்கடி போவோம் நாம? அதான் கொஞ்ச நேரம் இருங்க, என் பொண்ணு காசோட வந்துருவான்னு கெஞ்சிட்டே இருந்தேன். ஆனா அவங்க காதலியே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்கடி. நீ வந்துட்டல, காசோட வந்துட்டல என்கவும் விக்கித்து போனவள் சுற்றி உள்ளவர்களை பார்க்க அவர்களோ இவர்களை கேவல பார்வை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களின் பார்வையெல்லாம் மகாவின் கண்ணுக்கு பெரிதாக படவில்லை. தாய் தங்கையின் நம்பிக்கையான பார்வைதான் அவளை கொல்லாமல் கொன்றது. இல்லை என்று சொல்ல வாய் வரவில்லை. அதற்காக இருக்கிறது என்றும் சொல்லிவிட முடியாதே. 1 ரூபாய் கூட இல்லாமல் அப்படி சொல்லி என்ன பலன்? அக்கா, அப்பாவை பாருக்கா, ரொம்பவே டயர்டா தெரிகிறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா, அழுகையோடு ஸ்ருதி சொல்லவும் தான் அவள் அப்பாவை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்து இருப்பதை கண்ட அனலில் இட்ட புழுவென துடித்தாள். மொத்த உடலும் சோர்ந்து போய் கண்கள் மூடி கிடந்தவரை காண அவளுக்கு உயிர் போகும் வலி. ஏன்மா இங்க நின்று எங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க? கூட்டிட்டு போங்க, அலட்சியமாக ஒரு நர்ஸ் சொல்லவும் அவரை தவிப்புடன் பார்த்த மகா, மேம் பிளீஸ் கொஞ்ச நேரம் இருங்க, நான் பே பண்ணிடுறேன் என்றவளுக்கு நிரவ் கூறியது எதுவும் மனதில் ஞாபகம் இல்லாமல் போனது. எப்படிமா பே பண்ணுவ? உங்க அப்பா உயிர் வேணுமா வேணாமா? நான் தெளிவா சொல்லிதான் அனுப்புனேன். இன்னும் காசு கட்டாம இருந்தா எப்படி? உங்க அலட்சியத்தால இவர் உயிர் ட்ரீட்மெண்ட் பார்க்காமலே போய் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு கெட்ட பேர் வாங்கி தர நினைக்கிறீங்களா? கூட்டிட்டு போங்க. சத்தமாக அவர் கத்தவும் சுற்றி ஒரு முறை பார்த்தவள், இல்ல சார், நான் பே பண்ணிடுறேன், ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்க. என்னத்தம்மா மெதுவா பேச சொல்ற? உன் சங்கதி இங்க எல்லாருக்கும் தெரியும். உன்னால காசு கட்ட முடியுமா முடியாதா? சார் கத்தாதீங்க. சுற்றி ஒரு முறை பார்த்து சங்கோஜமாக அவள் சொல்ல, இதோ பாருமா, நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லாத. காசு பணத்துக்கு வாக்கு இல்லைனாலும் மான ரோசத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை. காசே இல்லாததுங்கள எதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்க உயிரை எடுக்குதுங்களோ? அவர் பேச பேச செருப்பால் அடித்தது போல் உணர்ந்தவள் உதட்டை கடித்து அழுகையை கட்டுப்படுத்தியபடி அவரை பார்க்க, கூட்டிட்டு போங்கம்மா. எவ்வளோ நேரம் தான் சொல்றது? காதுல விழுதா இல்லையா? சார் நான் கட்டிடுவேன் சார், நீங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா பே பண்ணிடுறேன், ப்ளீஸ் சார் ப்ளீஸ். கை கூப்பி கெஞ்சி கொண்டிருந்தவளை கண்டு செல்வியும் ஸ்ருதியும் மௌனமாக அழுது கரைந்தனர். இன்னும் எத்தனை பேரிடம்தான் தன் மகள் கையேந்த வேண்டும் என நினைத்து பெற்ற உள்ளம் தீயென எரிந்தது. இன்னும் 5 நிமிஷம் உனக்கு டைம், அதுக்குள்ள நீ காசு கட்டலைனா உங்க அப்பா வெளியே இருப்பாரு, காட்டமாக கூறிவிட்டு அந்த டாக்டர் சென்று விட. 5 நிமிஷமா? 5 நிமிஷத்துல நான் என்ன செய்வேன் என யோசித்தவளுக்கு பைத்தியமே பிடிப்பது போல் ஆனது.
தலையில் கை வைத்துக் கொண்டு தரையையே வெறித்துக் கொண்டிருந்த மகளின் தோளில் செல்வி கையை வைக்க அவரை திரும்பி பார்த்தவள் மனம் நொந்துதான் போனாள். கணவரை இழந்து விடுவோமா என்ற பயம் அப்பட்டமாக அவர் முகத்தில் தெரிய துக்கத்தில் நெஞ்சமடைத்தது மகாவிற்கு. காசு பத்தலையா மகா? அவர் கேட்கவும் சட்டென்று இல்ல என்று அவள் தலையை ஆட்ட எவ்வளோன்னு சொல்லுடி. அதெல்லாம் உனக்கு எதுக்குமா, நான் பாத்துக்கிறேன், நீ இரு. மகா, நீயே எவ்வளோடி சுமப்ப, சொல்லுடி. உடைந்து அவர் அழுகவும் அவளுக்கும் அழுகை வர அவர்கள் முன்பு அழுது நிலைமையை மோசமாக்க வேண்டாம் என்று நினைத்து அழுகையை முழுங்கியவள், மா நான் பாத்துக்கிறேன், நீ இரு என அவள் சொல்லவும் சட்டென்று கழுத்தில் இருந்த தாலியை கழற்றி விட்டார் செல்வி. அவர் செயலில் மகாவும் ஸ்ருதியும் திகைத்து போக அவரோ மகாவின் கையில் அதை வைத்து வித்துட்டு வா மகா என்றிருந்தார். மா என்னம்மா என அதிர்ச்சியுடன் கத்தியவளை சாதாரணமாக பார்த்து வைத்தவர், போ மகா போ என்று சொல்ல மகாவிற்கு மனதில் பாரம் கூடிக்கொண்டே போனது. அவர்கள் நன்றாக வாழ்ந்த காலத்தில் இவர்களின் தந்தை ஆசை ஆசையாய் மனைவிக்கு வாங்கி கொடுத்த சொத்து அது. எந்த நிலையிலும் கழற்றவே கூடாது என்ற நிர்பந்தத்துடன். ஆகையால் தான் குடும்ப நிலை இவ்வளவு மோசமாக இருந்த போதிலும் செல்வியின் கழுத்தில் தாலி செயின் இருந்தது. மா, அப்பா இத கழட்டவே கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல, ஏன்மா இப்படி பண்ற, போடுமா. மீண்டும் அவர் கையிலே மகா வைக்க அவரே இல்லைன்னு ஆகிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு மகா. இப்போ இந்த தாலியும் அவர் வார்த்தையும் தான் முக்கியமா. போடி போ மகா. இல்லமா இல்ல, நீ இத கழுத்துல போடுமா. வேணாம் மாதம், என்ன கஷ்டப்படுத்தாத, பிளீஸ் போடுமா. அவர் கையிலே அவள் திணிக்க முயல, வாங்கவே இல்லை அவர். ஒரு பொண்ணுக்கு தாலி ரொம்ப முக்கியம்தான் மகாயல், ரொம்பவே முக்கியம்தான். ஆனா அதை விட புருஷன் முக்கியம் டி. நாம நல்லா இருந்த காலத்துல நான் ராணி மாதிரி தான் வாழ்ந்தேன். அதுவும் கல்யாணமான புதுசுல எல்லாம் என்ன மகாராணி மாதிரி பாத்துக்கிட்டாரு. எந்த இடத்துலயும் என்ன கவலைப்பட வைக்கல. அப்படிதான் உங்க அப்பா என்ன பாத்துக்கிட்டாரு. அதான் புருஷ லட்சணம். எனக்கும் இந்த தாலி ரொம்ப முக்கியம்தான் மகா. ஆனா உங்க அப்பா முன்னாடி இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தோணுதுடி. போ மகா. தாலி திருமணம் என அவர் பேசவும் அவளுக்கு நிரவின் நினைவு வர, அம்மா நீ இதபுடி, நான் வந்துடுறேன் என்றவள் அவர் மகா மகா என கத்துவதையும் காதில் வாங்காமல் வெளியே ஓட அதே பெஞ்சில் எதிரே இருந்த பூச்செடியை வெறித்தபடி அமர்ந்து இருந்தான் நிரவ். அவனை கண்டதும் இவளுக்கு மொத்த நம்பிக்கையும் ஒன்று திரண்டு விட வேகமாக ஓடியவள் மூச்சு வாங்க அவனிடம் நிற்க 10 நிமிடத்தில் தன்னை தேடி இவளை வரவைத்திருக்கும் நண்பனை எண்ணி கோபம் கொண்டான் நிரவ். ச என்று அழைக்கவும் அவன் எழுந்து நிற்க, உள்ள எங்க அப்பாவை வெளியே அனுப்பிடுவேன்னு சொல்றாங்க, காசு கட்டலைனா. ஒண்ணு நான் உங்ககிட்ட கேட்கலாமா? நிரவ் மெதுவாக தலையை ஆட்ட, காசு இல்லாதவங்க எல்லாம் மருத்துவம் பார்க்க கூட தகுதி இல்லாதவங்கள சார். அவள் இப்படி கேட்கவும் பதறி போனவன், இல்லம்மா அப்படி எல்லாம் இல்லை என்றிட, இது உங்க ஹாஸ்பிட்டல் தானே சார், உள்ள எங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி விடுங்க, இதெல்லாம் பேசி என்ன பலன் என்றவளை கண்ணில் வலியுடனும் குற்ற உணர்ச்சியுடனும் அவன் பார்க்க, நான் உங்க எம்டியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார் என்றிருந்தாள் கசப்பான புன்னகையுடன். கல்யாணத்திற்கு சம்மதம் என அவள் கூறவும் நிரவ் எப்படி உணர்ந்தான் என்றே அவனுக்கு புரியவில்லை. இதற்கு முன்பும் அவள் வாழ்க்கை நரகமாக தான் இருந்தது, இனியும் அதேதான் என்று அவன் மனம் சொல்ல கடவுளை பிரார்த்தனை செய்து கொண்டவன் போன் எடுத்து யாரிடமோ ஓகே என்று மட்டும் சொல்ல உடனே பரபரவென வேலைகள் நடக்கத் தொடங்கியது. அவன் ஓகே என்றதும் இங்கு மகாவின் கைபேசி அலற அவள் தாய் அழைப்பதை கண்டு எடுத்து காதில் வைத்தாள். மகா, அப்பாக்கு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடி. அதுக்குள்ளையா என மகா நினைத்து வாயை பிளக்க அவள் புறம் திரும்பிய நிரவ் ஆல் ஓகே என்று கேட்க திகைப்பு குறையாமல் தலையை ஆட்டி வைத்தாள் அவள். ஓகே, நீங்க போய் உங்க வீட்டுல சொல்லிட்டு வாங்க, இப்பவே கிளம்புறோம். எங்க? எம்டி டிய பார்க்க. இப்பவே ஏன் சார்? போய் உங்க அம்மா சிஸ்டர் கிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிட்டு வாங்க. இனிமே நீங்க அவங்கள எப்போ பார்க்க போறீங்கன்னு எனக்கே தெரியாது. போனு கூட பேச முடியுமா என்ன ஏதுன்னு எதுவும் எனக்கு தெரியாது. சோ அவங்க நம்புற மாதிரி ஒரு பொய் சொல்லிட்டு வாங்க. ஆனா ஏன்? புரியாமல் அவள் கேட்க, சொல்லுங்கன்னு சொன்னேன், சொல்லிட்டு அந்த ஜீப் கிட்ட வந்துருங்க கை காட்டி அவன் சொல்ல இவளுக்கு தான் ஒன்றும் விளங்கவில்லை. திருமணம் என்று தானே கூறினார்கள், அதற்கு ஏன் நான் என் வீட்டில் பொய் சொல்லி வர வேண்டும்? இனி எப்பொழுது பார்ப்பேன் என்று தெரியாது என்றெல்லாம் சொல்லி செல்கிறார்களே என யோசித்தவளுக்கு மனதில் மீண்டும் பயம் குடியேற அவள் முகத்தை கண்டே அவளின் எண்ணத்தை கணித்த நிரவ், மகன்யா என்றான் மென்மையாக. அவன் குரலில் அவனை நிமிர்ந்து அவள் பார்க்க, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு தப்பா எதுவும் நடக்காது மகா.
ஒரு அண்ணனா நான் சொல்றேன், என்ன நம்பு, சீக்கிரமா போய் சொல்லிட்டு வா, அங்க அவரு உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காரு என்றவனின் வார்த்தையில் யோசனையுடன் தலையை ஆட்டியவள் திரும்பி நடக்கத் தொடங்க நீரவ்தான் போகும் அவளை கண்டு மனதிற்குள்ளே மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். நேராக அவள் தாய் தங்கையிடம் சென்றவள் அவர்களையே சில வினாடி பார்த்து கொண்டிருந்தாள். அதன் பின் அடி எடுத்து வைத்தவள் அவர்களிடம் சென்று நிற்க மகாவை தலை தூக்கி பார்த்த செல்வி அவளின் கையை பிடித்து நெற்றியில் வைத்துக் கொண்டு நன்றி சொல்ல ஒரு மாதிரி ஆகி போனது மகாவிற்கு. என்னம்மா, ஏன் எனக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருக்க? சங்கடமாக அவள் கேட்க, இல்ல மகா, நீ எங்க வீட்டு சாமிடி, குலதெய்வம். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இல்லனா நான் எல்லாம் என்னைக்கோ செத்து போய் இருப்பேன் மகா என்கவும் மாம் என அவள் கத்த, உண்மைதான் மகா, எப்படிடி நான் ஒத்த ஆளா சமாளிச்சு இருப்பேன்? சத்தியமா முடிஞ்சு இருக்காது மகா, ரொம்ப நன்றிடி, ரொம்ப நன்றி. மகாவின் கையில் முத்தமிட்டு அவர் சொல்ல கண் கலங்கிதான் போனது அவளுக்கு. தான் இல்லாமல் தானே இனி இருந்து ஆக வேண்டும். எப்பொழுது மீண்டும் வருவேன் என எனக்கே தெரியாது. உங்களிடம் என்னவென சொல்லிவிட்டு செல்வேன் என்று நினைத்தவளுக்கு தொண்டையை அடைத்தது. காசுக்கு என்னக்கா பண்ண என்ற ஸ்ருதியை திரும்பி பார்த்தவள், அது நான் ஒரு எங்க ஹோட்டலுக்கு ஒரு பணக்கார வீட்டம்மா சாப்பிட வந்து இருந்தாங்க. சாப்பாடு நல்லா இருக்குன்னு என்னைய கூப்பிட்டு பாராட்டுனாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லையாம், அதனால அவருக்கு நல்லா ஹெல்த்தியான சாப்பாடு கொடுக்கணுமாம். என்னை அவங்க வீட்டிலேயே தங்கி சமைச்சு தர முடியுமான்னு கேட்டாங்க. உங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி போறது, அதனால முடியாதுன்னு சொல்லிட்டேன். சம்பளம் எவ்வளோ வேணும்னாலும் தரேன்னு சொன்னாங்க. அப்போவும் நான் ஒத்துக்கல. இப்போ அப்பாக்கு இப்படி ஆகவும் எனக்கு யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. அதான் அவங்க கிட்ட கேட்டேன். அவங்களும் உடனே கொடுத்துட்டாங்க. ஆனா சில கண்டிஷன்ஸ் போட்டாங்க. அதெல்லாம் எனக்கு அப்பாக்கு முன்னாடி பெருசா தெரியல. சரின்னு சொல்லிட்டேன். திக்கி திணறி ஒரு வழியாக சமாளித்து ஒரு பொய்யை அவள் அவிழ்த்து விட்டு இருக்க செல்வியும் ஸ்ருதியும் பயத்துடன் அவளை பார்த்து வைத்தனர். அக்கா, என்னக்கா சொல்ற, என்ன கண்டிஷன்ஸ்? இந்த மாதிரி வீட்டுக்கு எல்லாம் போக கூடாது, அப்புறம் உங்க கூட எல்லாம் போனு கூட பேசக்கூடாது, குறைஞ்சது 2 வருஷம் அவங்க வீட்டுல நான் வேலை பார்த்து இப்போ வாங்கின காசை அடைக்கணும்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன் என்கவும் செல்வியும் ஸ்ருதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மகா, என்னடி என்னென்னமோ சொல்ற, கேட்கவே பயமா இருக்கு மகா. நெஞ்ச பிடித்து கொண்டு செல்வி சொல்ல, ஐயோமா ஒண்ணுமில்லம்மா, நான் வேலைக்கு தான் போறேன், நல்ல சம்பளம் தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் நாம இருக்கிற வீடு ரொம்ப மோசமா இருக்குல்ல, அதனால நல்ல வீட்டுல உங்களை தங்க வைக்கிறேன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் கண்டிப்பா உங்களை வந்து பார்ப்பேன், இல்லனா போனில பேசுவேன். என்ன பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, அப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் சொன்னதை அவர்கிட்டையும் சொல்லிடுங்க, பயப்பட வேண்டாம்னு சொல்லிடுங்க, நான் இப்போவே வேலையில சேர்றேன்னு சொல்லியிருக்கேன், கிளம்பணும் என்று சொல்லி குண்டை தூக்கி அவர்கள் தலையில் போட்டாள் மகன்யா. அக்கா, என்னக்கா இப்போவே போகணும்னு சொல்ற, நாங்க என்னக்கா பண்ணுவோம், போகாதக்கா. அவள் கையை பிடித்து கொண்டு கண்ணீருடன் ஸ்ருதி சொல்ல உதட்டை கடித்து அழுகையை கட்டுப்படுத்தினாள் மகா. ஸ்ருதி, சொன்னா புரிஞ்சுக்கோ, நான் போகலைனா அவங்க கொடுத்த காசை திருப்பி கேட்பாங்க. அப்பா அம்மாவை நீ தான் என் இடத்துல இருந்து இனிமே பாத்துக்கணும், நல்லா படிக்கணும், சரியா? அழக்கூடாது. அவள் கண்களை துடைத்து விட்டவள், மா நான் கிளம்புறேன்மா என்கவும் செல்வி ஓவென அழுகத் தொடங்கினார். அவர் அழுவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் உள்ளுக்குள் உடைந்தவள் செல்வியின் காலடியில் அமர்ந்து சமாதான வார்த்தைகளை கூறிக்கொண்டிருக்க தாய் உள்ளம் ஏற்க மறுத்தது. மகா, எனக்கு என்னமோ பயமா இருக்குடி, நீ போகாத மகா, போகாது என்று அழுதவரை என்ன சொல்லி தேற்றுவது என்றே அவளுக்கு புரியவில்லை. மறுபுறம் ஸ்ருதியும் அழுது கொண்டிருக்க இவர்களை இந்த நிலையில் விட்டு செல்ல அவளுக்கு எப்படி மனம் வரும்? அப்பாக்காக தானம்மா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இப்படி 2 பேரும் அழுதுட்டு இருந்தா நான் எப்படி அங்க போய் நிம்மதியா இருப்பேன்? அழாதம்மா ஸ்ருதி, அழாத குட்டி ப்ளீஸ். கண்ணீருடன் அவள் சொல்லவும் கண்களை துடைத்து கொண்ட ஸ்ருதி, அக்கா நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டக்கா, இப்போ அங்க போனா உனக்கு வேலை குறையும்ல, நீ நல்லா சாப்பிடலாம், தூங்கலாம், ரொம்ப உழைக்க வேண்டாம்ல, நைட் 1 மணிக்கு பயத்தோட நடந்து வர வேண்டாம்ல, எனக்கு அது போதும்க்கா, நீ போயிட்டு வா, நான் அப்பா அம்மாவை பாத்துக்கிறேன். 2 வருஷமா எங்களுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டக்கா, நீ இப்போ கூட எங்களுக்காக தான் எங்களை விட்டு போற, எங்களை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டே இருக்க. உன்ன மாதிரி எல்லாம் யாராலையும் இருக்க முடியாதுக்கா, உன்னை நினைக்கும் போதே எனக்கு நெஞ்செல்லாம் அடைக்குது. சரிக்கா, பத்திரமா போக்கா, ஆனா வராம மட்டும் இருந்துராதக்கா, எனக்கு உன்னை தவிர யாருமே இல்ல, நான் உன்னை தினமும் எதிர்பார்த்துட்டே இருப்பேன்க்கா, வந்துருக்கா, இப்போ நீ கிளம்பு. நன்றாக யோசித்து ஸ்ருதி இப்படி சொல்ல
மிருதுவாக புன்னகைத்த மகன்யா அவளை அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டாள். ஸ்ருதி கூறவும் தான் செல்விக்கும் அது உரைக்க, இனி மகள் நன்றாக தூங்குவாள், சாப்பிடுவாள், நடுராத்திரி உயிரை கையில் பிடித்து கொண்டு நடந்து வர வேண்டாம், ஓய்வு எடுப்பாள் என்று யோசித்து கண்களை துடைத்து கொண்டவர், சரி மகா, நீ போடா, போயிட்டு வா. ஆனா இதுவரைக்கும் நீ எங்களுக்காக வாழ்ந்தது போதும் மகா. அங்க போயாவது நல்லா சாப்பிட்டு தூங்கு, உடம்ப பாத்துக்கோ. ஏதாவது நான் போன் போடு மகா. நீ இல்லாம எப்படி இருக்க போறோம்னு தெரியல. ஆனா உன் நிம்மதிக்காக நாங்க பொறுத்துக்கிறோம். போயிட்டு வா சாமி. அவள் கன்னம் தொட்டு அவர் சொல்லவும் கரை தாண்டிய கண்ணீரை மறைக்க வேண்டி அவர் மடியில் முகம் புதைத்து கொண்டாள் மகா. சில நிமிடத்தில் நிமிர்ந்தவள் அவள் தந்தையை ஒருமுறை வெளியே இருந்தே பார்த்தாள். அப்பா, உனக்காக நான் போறேன்பா. யாரு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது? அவர் யாரு? எப்படிப்பட்டவரு? முதல்ல ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு? எதுவும் எனக்கு புரியலப்பா. மனசு புயல் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு எதுவும் சரியா படலப்பா. ஆனா உங்களுக்கு நல்ல லைஃப் அமையும் போது எனக்கு வேற என்னப்பா வேணும்? அங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன் உனக்காகப்பா. உங்க 3 பேருக்காக நான் போறேன்ப்பா. போயிட்டு வரேன். திருப்பி எப்போ உங்களை பாப்பேன்னு தெரியலப்பா. பயமா இருக்குப்பா. மனதில் அவருடன் பேசியவள் இதற்கு மேல் இங்கு நின்றால் உடைந்து அழுது விடுவோம் என்று உணர்ந்து, மா ஸ்ருதி, பத்திரமா இருங்க, நான் வரேன் என்றவள் ஓடிவிட்டாள். ஓடும் பொழுதே கண்களில் கண்ணீர் நிற்காமல் வழிய தொடங்க அழுது கொண்டே சென்றவள் நிரவை நெருங்கியதும் கண்களை ஆழ்ந்த துடைத்து கொண்டாள். அவள் வந்ததும் கார் கதவை திறந்து விட்டவன் ஏறும்படி சொல்ல மரண பயத்துடன் உள்ளே ஏறினாள் மகா. நிரவிடம் எதுவும் கேட்கும் மனநிலையில் அவள் இல்லை. மௌனமாக கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தாள் பேதை பெண். ஏதோ ஒரு பங்களாவை நெருங்கியதும் கார் உள்ளே நுழைய அவ்வளவு பெரிய வீட்டை பார்த்ததுமே அவளுக்கு இன்னும் பயம் பிடிக்க தொடங்க நிரவை திரும்பி கேள்வியுடன் பார்த்தாள். வண்டியை நிறுத்தியவன் இறங்கு மகா என கூற நடுங்கும் கரங்களால் காரை திறந்தவள் மெதுவாக இறங்கினாள். உள்ளே என்ன ஆட்டமாட போகிறானோ என்ற பயத்தில் வீட்டை நிமிர்ந்து பார்த்த நிரவ் திரும்பி மகாவை பார்க்க அவளோ மிரட்சியுடன் வீட்டை பார்த்து கொண்டிருந்தாள். இப்படி ஒரு நிலையில் அவள் எப்படி யோசிப்பாள் என்று உணர்ந்து கொண்டவன், மகா, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் நான் விட மாட்டேன், என்ன நம்பி உள்ளவா? நிரவ் கூறவும் மெதுவாக தலையை ஆட்டியவள் புடவை முந்தானையை பயத்தில் கசக்கியபடி உள்ளே நுழைய அஜானுபாவனாக சிங்கத்தை வேட்டையாடும் வெறியில் உள்ளே அமர்ந்திருந்தான் ஹர்ஷதேவ். உடல் நடுக்கத்துடன் உள்ளே நுழைந்தவள் எதிரே அமர்ந்து இருந்த தேவை பார்த்துவிட்டு நிரவை ஒரு முறை பார்க்க அவனோ அவளை திரும்பி கூட பார்க்காமல் அமைதியாக தேவிடம் சென்று நின்று கொண்டான். அவர்களை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 50 பாதுகாவலர்கள் இருந்து இருப்பார்கள். அவர்களை பொறுத்தவரையில் பாதுகாவலர்கள், நம் மகாவை பொறுத்தவரையில் ஆம்பளைகள். அத்தனை ஆண்களுக்கு மத்தியில் ஒரே பெண்ணாக நிற்பது அவளுக்கு அசௌகரியத்தை அளிக்க புடவை முந்தானையை இழுத்து தோளோடு போர்த்தி கொண்டாள். அவளின் ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து கொண்டிருந்த தேவ் புடவை முந்தானையை இழுத்து பிடிக்கவும் கோணலாக இதழ் வளைத்தான். தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் தேவிடம் பார்வையை பதித்தவள் நீண்ட நேரமாக அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கும் அமைதிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டி வாயை திறக்கப் போக, ஹே, இங்க வாடி என்றிருந்தான் தேவ். அவன் கத்தலில் துள்ளி விழுந்தவள் பயத்துடன் அவனை ஏறிட, உன்னைய தாண்டி இங்க வா என்றான் மீண்டும். தன்னை ஏன் இவர் அழைக்கிறார் என்று நினைத்து பயந்த போதிலும் அவன் மிரட்டலில் கால் தானாக அவனை நோக்கி அடி எடுத்து வைக்க அவனுக்கு 3 அடி தள்ளி நின்றவளை கண்கள் உயர்த்தி பார்த்தவன், இங்க வந்து முட்டி போடு என்கவளோ நிரவை ஒரு முறை கேள்வியாக பார்த்து வைத்தாள். தான் ஏன் இவனிடம் முட்டி போட வேண்டும் என்ற கேள்வியை தாங்கி நின்றது அவளின் பார்வை. ஆனால் அவனோ யாரையும் நிமிர்ந்து பார்க்காமல் தலை குனிந்தபடி இருந்தான். என்னடி உனக்கு? ஒவ்வொரு விஷயத்தையும் 2-3 வாட்டி சொன்னாதான் செய்வியா? முட்டி போடுன்னு சொன்னேன். இந்த இடத்துல நீ இருக்கிற வரைக்கும் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டுமே கண்ணை மூடிட்டு கேட்கணும். இல்லனா உன் அப்பன், உன் ஆத்தானு யாரையும் உன்னால பார்க்க முடியாது. உயிரோட பல்லை கடித்து கொண்டு அவன் கூறவும் பயத்தில் உடல் நடுங்கி போனவள் உடனே அவனை நெருங்கி தேவின் காலுக்கு கீழ் முட்டி போட வெற்றி களிப்பு அவனிடம். முழுதாக 2 வருடங்களாய் இந்த நொடிக்காகத்தானே காத்து கொண்டிருந்தான். இவளை இப்படி காலுக்கு கீழே அமர வைத்து கொல்லதானே அவன் உயிர் வாழ்வதே? அவளின் வாழ்க்கையின் நிலையை கேட்டு கொலை செய்யும் எண்ணத்தை மட்டும் மாற்றிக் கொண்டுள்ளான், அவ்வளவே. இந்த நொடி அவளை இப்படி பார்க்கும் பொழுது அவன் ஆழ்மனம் அமைதி அடைவதை அவனால் உணர முடிந்தது. மழையில் நனைந்த கோழி குஞ்சு குளிர் தாங்காமல் நடுங்குவது போல் நடுங்கிக் கொண்டிருந்த மகாவை பார்க்கும் பொழுது நிரவிற்கு மனம் பிசைந்தது. இப்பொழுது கூட அவன் மனம் விடாமல் கூறிக்கொண்டிருக்கிறது,
இவள் மேல் எந்த தவறும் இருக்காது என. ஆனால் இதை தேவிடம் கூறிட முடியாது. கூறினால் இவனையும் சேர்த்து கொன்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. கையை கட்டி போட்டது போல் உணர்ந்தவன் மனதிற்குள்ளே மானசீகமாக மகன்யாவிடம் மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறான். என்னடி பாக்குற, ஒன்னும் புரியலையா? அடிக்குரலில் அவன் கேட்பதே அவளுக்கு அவ்வளவு பயத்தை அளித்தது. மிரட்சியுடன் அவனை பார்த்தவள் இல்லை என்பது போல் தலையை ஆட்ட, சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு சொல்றேன் என்றவன் அவள் மூடியை பிடித்து அவனை நோக்கி இழுக்க, அவன் திடீரென கை வைக்கவும் அதிர்ந்து போனவள் அதன் பின் வலியில் முகம் சுணங்கி கண்களை மூடிக்கொள்ள, லுக் அட் மீ பேபி டால் என்றான் சத்தமாக. அந்த அறையில் அவன் குரல் மட்டுமே எதிரொலிக்க இன்னும் பயந்து போனவள் கண்கள் திறந்து அவனை பார்த்தாள். உன் பேர் என்ன பேபி டால்? மஹன்யா. பயத்தில் வார்த்தையே வரவில்லை அவளுக்கு. மஹன்யா, குட் நேம். ஆனா இந்த தவ்க்கு நீ பேபி டால் தான். இனிமே நான் சொல்றதெல்லாம் செய்யற பேபி டால். இந்த வீட்ல நீ ஒரு பொம்மையா தாண்டி இருக்கணும், உயிர் இருக்கிற பொம்மை என்றவனை புரியாமல் அவள் பார்த்து கொண்டிருக்க, புரியலையா? தெளிவா சொல்றேன். உன்னை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிதானே உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க, அது நான் தான் என்றதும் அதிர்ந்துதான் போனாள் மகா. இவ்வளவு ஆக்ரோஷமாக நடந்து கொள்கிறானே, இவனையாதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவள் மரண பீதியில் அவனை ஏறிட, ஓகே பேபி டால், இட்ஸ் ரூல்ஸ் டைம்ஸ். என்ன ரூல்ஸ்ன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்பதான் அதெல்லாம் மீறாம இருக்க முடியும். ஏன்னா தெரியாம கூட அதை நீ பண்ணிட்டா நான் எல்லாம் பேசிட்டே இருக்க மாட்டேன். கத்தி கடப்பார கண்ணு ஏதாவது ஒண்ணுதான் பேசும். சாதாரணமாக அவன் சொல்ல கேட்ட இவளுக்கு தான் பயம் கூடிக்கொண்டே போனது. வேலவா, அந்த ஃபைல் குடு என்கவும் அவன் ஏதோ ஒரு ஃபைல் எடுத்து தேவிடம் கொடுக்க, மகாவின் தலைமுடியை விடுத்தவன், வா வா இங்க உட்காரு அவன் மடியை காட்டி தேவ் சொல்ல திகைத்துதான் போனாள் மகா. அவளுக்கு எல்லாமே அதிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதானே. அவனும் மடிமேல் அமர சொல்லி அழைக்கிறான். வா பேபி டோல். முடியாது என்பது போல் அவள் தலையை ஆட்ட, வரமாட்டியா என்றவன் விட்டான் ஒரு அறை. தேவ் என நிரவ் கத்திட சுற்றியுள்ளவர்கள் எல்லாம் அதிர்ந்து போக, மகாவோ கன்னத்தில் கை வைத்து ஸ்தம்பித்து போய் அவனை பார்த்தாள். என் கிட்ட மறுத்து எல்லாம் பேசக்கூடாது பேபி டால், வா வா உட்காரு. புன்னகையுடன் அவன் அழைக்க பயத்தில் செத்தே போவது போல் உணர்ந்தவள் கன்னம் சூடாகி எரிவதை பொருட்படுத்தாமல் தட்டு தடுமாறி எழுந்து அவன் மேல் அமர அவளின் இடுப்பை சுற்றி கை போட்டு இன்னும் இருக்கினான் தேவ். அவன் தொடுகையில் துள்ளி விழுந்தவள் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் அவள் இருப்பதை எண்ணி வெறுத்து போனவள் மௌனமாகிவிட நக்கலாக பார்த்து வைத்தான் அவன். அந்நியவனின் மடிமேல் அமர்ந்து இருப்பது முள்ளின் மேல் அமர்ந்து இருப்பது போல் குத்தி கிழிக்க பொம்மை போல்தான் இருந்தாள் மஹன்யா. சோ பேபி டால், ஆர் யூ ரெடி? தலையை ஆட்டி அவன் கேட்க எந்த அசைவும் இல்லை அவளிடம். ரூல் நம்பர் 1, நீ என்கிட்ட பேசவே கூடாது. அப்படி மீறி பேசினா எனக்கு அப்ப என்ன தோணுதோ அப்படி உன்னை பனிஷ் பண்ணுவேன். ரூல் நம்பர் 2, உனக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், அதாவது நம்ம ரூம். அதை விட்டு நீ வெளியவே வரக்கூடாது. மீறி வந்தா பனிஷ்மெண்ட் தான். ரூல் நம்பர் 3, நான் எப்ப கூப்பிட்டாலும் படுக்க வரணும். இவ்வளவு நேரம் தலை குனிந்து இருந்தவள் இந்த வார்த்தையில் சட்டென்று தலை தூக்கி அவனை பார்க்க, தேவ் என்னடா என பல்லை கடித்தான் நிரவ். ஐயோ என்ன மச்சான், என் பொண்டாட்டி ஆக போறாடா இவ. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இப்படிதான் மேனர்ஸ் இல்லாம வருவியா நீ? வெறுமையான மச்சான் என்றவனை ஒன்றும் செய்ய முடியா நிலையில் நின்றவன் கையை முறுக்கி அவன் கோபத்தை கட்டுப்படுத்த முயன்றான். உருக்கள் எண் 4, இந்த வீட்டுல நீ யார் கூடவும் பேசக்கூடாது, நிரவ் கிட்டையும் தான். உருக்கள் எண் 5, இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் நீ என் கிட்ட வாய திறக்கணும். என்ன தெரியுமா? அவள் கன்னத்தில் ஒற்றை விரல் வைத்தவன் அவனை பார்க்க செய்ய எந்த உணர்ச்சியும் இல்லாமல் வெற்று பார்வை பார்த்தாள். என்னன்னு நீ இந்த இடத்துல கேட்கணும் பேபி டால், கேளு பார்க்கலாம். என்னது? எஸ், 6வது பதிவு என்னன்னா என்னால முடியல, பிளீஸ் என்னைய கொன்னுடுங்க, இத சொல்ல மட்டும்தான் நீ வாயை திறக்கணும் என்றதும் விரக்தி சிரிப்பு அவள் இதழில். அவள் இதழை கண்டவனின் பார்வை மாறி போக, மனம் போகும் போக்கை கண்டு கோபம் கொண்டவன் வெறிகொண்டு அவளை கீழே தள்ள திடீர் தாக்குதலில் நன்றாகவே கீழே விழுந்து போனாள் மஹன்யா. அவள் விழவும் அதிர்ச்சி அடைந்த நிரவ் மகா என கத்தி அவளிடம் செல்ல, மச்சான் என் பொண்டாட்டி ஆக போறவளை தொட போறியா என்றிருந்தான் தேவ். அதுல கோபம் கொண்டவன், தேவ் ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற, மனுஷனா நடந்துக்கோடா. நான் மனுஷன் இல்ல நிரவ், இவளுக்கு நான் மனுஷன் அல்ல, யமன், இவளை கொல்ல போற யமன் என்று கத்தியவனை பயத்துடன் திரும்பி பார்த்த மகா நிரவை குற்றம் சாட்டும் விழிகளோடு ஏறிட தலை குனிந்து நின்றான் அவன். ஏய், அங்க என்னடி தேய்ச்சிட்டு இருக்க, வாடி இங்க.
அலட்சியமாக தேவ் சொல்லவும் விழும் பொழுது ஊன்றியதால் கைப்பிடித்து கொண்டு வலிப்பதை கூட பொருட்படுத்தாமல் அவள் விதியை புரிந்து கொண்டு எழுந்து அவனிடம் வர, சரி அங்கேயே நில்லு என்றதும் நிம்மதியானவள் நின்றுவிட, ரூல் நம்பர் 6, என்ன நீ தொடவே கூடாது, இது இப்பொழுது சேர்த்து கொண்ட விதியோ. ரூல் நம்பர் 7, சாகர வரைக்கும் நீ இங்கதான் இருக்க போற, உங்க வீட்டு ஆளுங்களை பாக்குறேன்னு எப்பவும் வந்து நிக்க கூடாது. 8வது முன்னுரை, என் மேல எந்த உரிமையும் எடுத்துக்க கூடாது. இப்போதைக்கு இவ்வளோதான், வா வா வந்து சைன் போடு என்றதும் எதுவும் பேசாமல் அவள் சைன் போட்டு விட, குட், அழுது ஆர்ப்பாட்டம் செய்வன்னு நினைச்சேன். ஓகே, வேலை வா போ, அந்த தாலியை கொண்டு வா, கல்யாணம் பண்ணுவோம் என தேவ் சொல்லவும் அதிர்ந்துதான் போனாள் மகா. சுவற்றில் இருந்த கடிகாரத்தை பார்த்தவள் மணி நள்ளிரவு 1:30 ஆவதைக் கண்டு தேவை நிமிர்ந்து பார்த்தாள். மகா, இது என்ன விருப்பப்பட்டு நடக்கிற கல்யாணமா? நல்ல நேரமெல்லாம் பாக்குறதுக்கு, சும்மா இருடி. சோர்வாக மனம் சொல்லவும் தலையை ஆட்டியவள் கல் போல் நின்று இருந்தாள். கை நீட்டி காசை வாங்கவில்லை என்றாலும் அவர்கள் கொடுக்கிறேன் என்றதும் சரி என்று கூறி தானே வந்து இருக்கிறாள். இப்பொழுது முடியாது, வேண்டாம் என்றால் காசை எடுத்து வைத்துவிட்டு கிளம்பு என்று சொல்வான். இல்லையேல் உயிரை எடுப்பான். எதற்கு வம்பு என்று விதியை நொந்து கொண்டவள் என்ன பேசினாலும் பலன் அளிக்கப் போவதில்லை என்பதை அறிந்து கொண்டு அமைதியாகிவிட்டாள். இத்தனை நாட்களாக வாழ்க்கையோடு போராடினோம், இனி இவனுடன் போராட வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் பெருமூச்சுடன். வேலவன் தாலியை கொண்டு வந்ததும், மச்சான் நிரவ், உன் கையால வாங்கி கொடு என்றதும் முறைத்து பார்த்தவன் ஒன்றும் செய்ய முடியா நிலையில் வேலவனிடமிருந்து தாலியை வாங்க, ஏய் என்னடி அங்க நின்னுட்டு இருக்க, வா வந்து முட்டி போடு என தேவ் கூறவும் அவமானமாக உணர்ந்தவள் கண்களை மூடி திறந்து அமைதியாய் சென்று முட்டி போட்டவள் தலை நிமிரவே இல்லை. அவள் திருமணம் இப்படி ஒரு 50 ஆம்பளைகள் சூழ கத்தி முனையில் முட்டி போட்டபடி நடக்கும் என்று அவள் நினைத்ததே இல்லை. வாழ்க்கையில் எவ்வளவோ வலிகளை பார்த்து பழக்கப்பட்டவளுக்கு இது மிகப்பெரிய வலியாய் தெரிய தன் விதியை எண்ணி நொந்து போனாள். நிரவ்வால் தான் இந்த செயலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திருமணம் என்பது சாதாரண விஷயம் அல்லவே. என்னதான் இருவரும் விருப்பமில்லாமல் செய்து கொண்டாலும் இப்படி ஒரு முறையில் செய்வது அபத்தமாக தான் அவனுக்கு தெரிந்தது. தேவ், கல்யாணம் இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுடா, இது எல்லாம் ரொம்ப தப்பு, அவங்களை எழ சொல்லு, தாலி கட்டும் போது இப்படி எல்லாம் முட்டி போட வைக்க கூடாது தேவ், புரிஞ்சுக்கோ. மச்சான், இது கல்யாணம் இல்லடா, அவ சாவுக்கு முன்னாடியே நான் செய்ய போற கருமாதி. அப்புறம் இது தாலி கயிறு எல்லாம் இல்ல, தூக்கு கயிறு, நீ குடு என்றதும் இவனுக்கு சொல்லி புரிய வைக்க இயலாது என்று அறிந்தவன் மனம் முழுதும் பாரத்தோடு தாலியை அவன் கையால் கொடுக்க வாங்கியவன் சோபாவில் அமர்ந்து கொண்டு முட்டியிட்டு இருந்தவளின் முகத்தில் தெரிந்த வலி, வேதனை, ஏமாற்றம், பயம், கோபம் என எல்லாத்தையும் ரசித்து கொண்டே 3 முடிச்சு போட தாலி ஏறியதும் மகாவின் முகத்தில் உணர்ச்சி துடைக்கப்பட்டிருந்தது. கழுத்தில் தாலி ஏறியதும் தேவை கண்கள் உயர்த்தி அவள் பார்க்க அவனோ அலட்சியமாக அவளை பார்த்துவிட்டு, வாடி, நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் என இழுத்து கொண்டு செல்ல விடவெடுத்து தான் போனாள் மகன்யா. உதவிக்கு நிரவை திரும்பி அவள் பார்க்க, தேவ் ப்ளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாது என்றான். நிரவ் குற்ற உணர்ச்சி தாங்காமல், எப்படி மச்சான்? படியில் நின்று கொண்டு ஒன்றுமே தெரியாதது போல் அவன் கேட்க என்னவென்று சொல்வான் நிரவ். என்ன இருந்தாலும் இப்பொழுது மகாவின் கழுத்தில் தாலி ஏறிவிட்டது. கணவன் மனைவி பந்தத்திற்குள் இணைந்து விட்டார்கள். அவன் சொல்வது போல் இப்பொழுது அவர்களுக்கு முதல் இரவுதான். தான் ஏதாவது சொன்னால் கணவன் மனைவி தாம்பத்தியத்திற்குள் ஏன் வருகிறாய் என்று கேட்பான் அவன். ஆனால் கேட்காமலும் இருக்க முடியாது. என்னதான் செய்வது என்று யோசித்தவன் மகாவின் பயம் அப்பிய முகத்தையும் இவனையே பார்த்தபடி காப்பாற்றி விடுவான் என்ற நம்பிக்கையை தாங்கிய விழிகளையும் கண்டு பேசலாம் என்று முடிவு எடுத்தான். மகாக்கு இதுல விருப்பமில்ல மச்சான், விடுடா. அவள் தடுமாற்றத்துடன் நிரவ் சொல்ல, கோணலாக இதழ் வளைத்த தேவோ, மச்சான் நீ ஒன்ன மறந்துட்ட போல, இதென்ன தெரியுமா? மகாவின் கழுத்தில் தொங்கிய தாலியை இழுத்து அவன் காட்ட மகாவோ பயத்துடன் இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். தாலி மச்சான், தமிழ் பொண்ணுங்க ரொம்ப மதிக்கிற ஒண்ணு. Now she is my wife. யாருமே என்ன கேள்வி கேட்க முடியாது. நீயும் தான். எங்களுக்குள்ள இருக்கிற தாம்பத்தியம் பத்தி எல்லாம் எப்படி மச்சான் நீ கேட்கலாம்? அநாகரிகமா இல்ல? உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. ஏன் மச்சானா, இது ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்க போற விஷயத்த வேண்டாம்னு சொல்லி தடுக்க பாக்குறது வெரி பேட் தான். உச்சி கொட்டியவன் தலையை இருபுறமும் ஆட்ட, அதெல்லாம் ஓகே தான் தேவ், ஆனா இது தப்பு. மகாக்கு இதுல விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லாத பொண்ணை தொடக்கூடாதுடா. அவளுக்கு கொஞ்சம் நேரம் கொடுடா. நிரவ்,
என்ன பேசுற நீ? நாங்க அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கோம். அதுல ரூல் நம்பர் நாடியில கை வச்சு யோசிச்சவன், எஸ், 3ஆம் விதியை நான் எப்ப கூப்பிட்டாலும் இவ படுக்க வரணும். அதுக்கு எல்லாம் சரின்னு சொல்லாம சொல்லி சைன் போட்டுட்டு தானே இந்த தாலிய கட்டிக்கிட்டு நிக்கிறான். அப்புறம் என்ன? போய் தூங்கு. இன்னைக்கு நாங்க 2 பேருமே தூங்க போறது இல்ல, போடா. தேவ், வேண்டாம்டா, அவ ஒரு பொண்ணுடா, அதையாவது மனசுல வச்சுக்கோ மச்சான், ப்ளீஸ். பாவம்டா மகா. மச்சான், நீ மட்டும் இப்போ போகலேனா நான் இவள் இப்போவே இந்த நொடியே கொன்றுவேன். அழுத்தமாக அவன் உரைத்திட இந்த வார்த்தையெல்லாம் மகாவை ஒன்றும் அதிர வைக்கவில்லை. ஆனால் நிரவ் தான் திகைத்து போனான். எல்லாம் இறைவன் கையில் என நினைத்து கொண்டவன் மகாவை இறஞ்சும் விழிகளால் பார்த்துவிட்டு தேவை முறைத்து கொண்டே சென்றுவிட இதழை சுழித்து கொண்ட தேவ், வா பேபி டால், நாம அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம் என கூறி இழுத்து சென்றான்.